மிஸ்டர் கிஷோர் சார் கிரீன்வில் டெக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா பிஇ எம்பிஏ இன் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். அவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் டெவலப்பர் ஒரு எம்என்சி கம்பெனில வந்து அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தன்னோட கேரியரை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட ஃபயருக்கு வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகாதனால வந்து அவரோட ஹலோ சார் கேக்குதா? கேக்குது. ஓகே சார். அவரோட ஃபயருக்கு வந்து ஓனா வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 4.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கிரீன்வில் டெக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு யங் ஸ்டார்ட் அப்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. இனிஷியலா வந்து ஒரு பிபிஓ ஆரம்பிச்சு அதை ஐடி பேஸ்டு கம்பெனியா வந்து ஒரு 6 மாசத்துக்குள்ளேயே ஆக்கிட்டாரு. அப்புறம் வந்து மோர் தேன் ஒரு 130 கிளையன்ஸோட வந்து ஒரு குளோபலா வந்து சர்வ் பண்ணிருக்கிறாரு. ஸோ இந்த கடை லாஸ்ட் 1 இயரா வந்து நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பண்ணிட்டு இருக்கிறாரு. நிறைய வெப்சைட்டும் சரி, நிறைய வெப்சைட் பண்ணி கொடுப்பாரு. நிறைய மொபைல் ஆப்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸா இருக்கட்டும், பிராண்டிங்கா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறாங்க. நிறைய நம்ம டிஎன் ஃபோரம்ஸோட வந்து அசோசியேட் ஆயிருக்காங்க, டிஜிட்டல் இபிசிஎஸோட. அவரோட பேஷன் பாத்தீங்கன்னா நிறைய நிறைய அவர் வந்து அவருக்கு நிறைய நியூவான விஷயம் வந்து லேர்ன் பண்ணவும் பிடிக்கும். அதை மத்தவங்களுக்கு சொல்லித்தர ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவரோட பேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிங் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் யங் பீப்புள். லாங் டிரைவ் போக பைக்ல ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்பிரிச்சுவல் பர்சன் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குது. பட் பர்சனலா அவரை பத்தி சொல்லணும்னா ரொம்ப நைஸ் பர்சன், ரொம்ப ஹம்பிளான பர்சன் அவரு. ரொம்ப யங் டைனமிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அளவு வந்து சப்போர்ட் பண்ணியும் நம்மளுக்கு வந்து நம்ம கிட்ட உள்ள ரிசோர்ஸ் பர்சன் நம்ம வந்து அதை வந்து நம்மளோட தேவைகளை வந்து இபிசில உங்களுக்கு தேவையா இருந்தாலும் சரி, நீங்க டிஜிட்டல்ல தேவையா இருந்தாலும் சரி, நீங்க கண்டிப்பா நம்ம கிஷோர் சாரை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் கிஷோர் சார், வெல்கம். தேங்க்யூ காவேரி மேடம். நானும் என்னுடைய சில வார்த்தைகள் மிஸ்டர் கிஷோர் பத்தி சொல்லிக்கிறேன். ஏற்கனவே வந்த ஸ்பீக்கர் எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுட்டு, மிஸ்டர் கிஷோர் இந்த செஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணோன்னா, சார் இந்த மாதிரியான செஷன் நம்ம பிளான் பண்ணிக்கோ, அதை நீங்க தான் எடுக்கணும் அப்படின்னு. சார் நான் உடனே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் சார். நேர்லயும் ஆபீஸ்க்கு வந்தாரு. நிறைய ப்ரிப்பரேஷன் இங்க வச்சு பேசி அவர் இன்னும் நிறைய அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நான் சொன்னதோட அழகா இம்ப்ரூவ் பண்ணி அந்த ப்ரெசன்டேஷன்லாம் எனக்கு நேற்றே அனுப்புனாங்க. காவேரி மேடம் சொன்ன மாதிரி மிக மிக ஒரு எந்தோவா இருக்கக்கூடிய ஒரு பர்சன், எப்பவுமே பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு நண்பர் அப்படின்னு சொல்லலாம் மிஸ்டர் கிஷோர். இபிசிலையும் அவரோட கான்ட்ரிபியூஷன், டிஜிட்டல்லையும் இருக்கு. தொடர்ந்து டிஜிட்டலும் அவருடைய சப்போர்ட் இருக்கு. வரக்கூடிய சங்கமம், டிஜிட்டல் சங்கமமுடைய ஒரு கோ கன்வீனராகவும் திரு கிஷோர் இருக்காங்க. அதற்கான வேலையும் அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவரோட கம்பெனில ரொம்ப டைட்டான வேலை, அடுத்த ஒரு 3-4 நாட்களுமே ரொம்ப டைட்டா இருந்தா கூட இதற்கு ரொம்ப அழகா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. வெல்கம் கிஷோர் சார். தேங்க்யூ காவேரி மேடம். ஒரு எக்ஸலண்ட் இன்ட்ரோடக்ஷன். நீங்க சவுண்ட் வருதா வரான்னு கேட்டீங்க, ஆனா டபுள் சவுண்ட்ல கேக்குது உங்களோட வாய்ஸ். அதனால ரொம்ப அழகாவே சவுண்ட் இருந்தது. கிஷோர் சார் வெல்கம். வெல்கம் அண்ட் பிரசன்ட் யுவர் சோசியல் மீடியா presentation for B2B. Very good evening, Muthu sir and Kaveri ma'am. Thank you so much for your introduction. Very good evening, everyone. So, நம்ம இன்னைக்கு ரெண்டு டாபிக் பத்தி பார்த்துடலாம். ஸோ குவிக்காக ஒரு ஸ்க்ரீன். ஓகே, ஸோ ஆடிபிளாக இருக்கேன்னா? இட்ஸ் இட் ஆடிபிள்? கேட்குது சார். ஓகே சார், ஃபைன் சார். ஓகே, கிரேட். ஸோ யாரெல்லாம் வந்து ஆல்ரெடி லிங்க்டின், ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கீங்க? எஸ், நோ, யூ கேன் ஷேர் யூர் மெசேஜஸ். சார் வச்சுருக்கீங்களா ஆல்ரெடி? மார்க்கெட்டிங்லாம் பண்ணுறீங்களா அதில்? கிரேட் கிரேட் கிரேட், பரவாயில்ல, வெரி குட். ஸோ பரவாயில்ல, சூப்பர். ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய பேர் எஸ் சொல்கிறீங்க, வெரி நைஸ். யா, ஓகே. ஸோ இப்போ பேசிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் நம்ம B2B மார்க்கெட்டிங் பண்ணுறோம், த்ரூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏன் பண்ணணும்? எனி ரீசன்? இப்போ நம்ம நேரில் போய் பார்க்கலாமே, ஏன் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும் நினைக்கிறீங்க? வாட் இஸ் த ரீசன்? Easy, okay. Yeah, cost effective. Great, great. Okay. Super. Okay, so basically
ஏன் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா, ஆஸ் யூ செட், ஆன்லைன் ப்ரெசன்ஸ் 24/7 ப்ரெசன்ஸ், ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். இங்கே இருந்துகிட்டே குளோபலாக எங்கேனாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் பேசிக்லி லைக், நீங்கள் எப்படின்னா ஆர்கானிக்காகவும் பண்ணிக்கலாம், பெய்ட் மார்க்கெட்டிங்காகவும் பண்ணலாம். இப்போ நீங்கள் B2B மார்க்கெட்டிங் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ட்ரேட் இந்தியா மாட்டலாம். ஸோ இவங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். அதே மாதிரி இப்போ ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், பின்ட்ரெஸ்ட், லிங்க்டின், இந்த மாதிரி பல டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே பேசிக்லி சோஷியல் நெட்வொர்க்கிங் ஆரம்பிச்சது. போக போக நாடையில் வந்து மக்கள் வந்து அதை பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பியூர் பர்பஸ் வாஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் நெட்வொர்க்கிங். அதுலேருந்து ஆரம்பிச்சு இப்போ பிஸ்னஸ் எல்லாருமே நிறைய பேர் அதில் ஆட்ஸ் ரன் பண்ணி ரெவன்யூ எக்கச்சக்கமாக எடுக்கிறாங்க. ஸோ ப்ராபப்ளி நீங்கள் இதை பற்றி ஒரு ஓவர்வியூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா யூ வில் ஆல்சோ ட்ரை இட் அவுட். ஸோ நீங்களும் அதை பற்றி ட்ரை பண்ணலாம். எப்படி ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு ஆட் ரன் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து அதில் மார்க்கெட்டிங் பண்ணுறது, எப்படி நம்ம லீட்ஸ் கேப்சர் பண்ணுறது, எப்படி நம்ம அவங்கள்ட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறது, பாலிசி எடுக்கிறதுலாம் பண்ணலாம். அண்ட் ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆக்சுவலி 1/5 ஆஃப் தி காஸ்ட் தான். நம்ம ஸ்டார்ட்ஸ் என்ன சொல்றதுன்னா, நீங்கள் 1/5 ஆஃப் தி ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு எக்ஸ்போ அட்டன் பண்ண போறீங்க, லெட்ஸ் சே துபாய் ஃபுட் எக்ஸ்போ பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் நேரில் போய் இங்கேருந்து ஃப்ளைட் சார்ஜஸ் புக் பண்ணி அங்கே போகணும். யூ ஹேவ் டு புக் ஏ ஸ்லாட், ஒரு ஸ்டால் போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்கள் குட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் இதுக்கு எல்லாமே ஆவரேஜாக காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்ராக்சிமேட்லி அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 lakhs இருக்குமா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே காஸ்ட்டில் வந்து இதை விட 1/10, 1/5 காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே 20,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அங்கே இருக்க துபாயில் இருக்க ஆடியன்ஸை எல்லாருமே நீங்கள் ரீச் பண்ணலாம். அண்ட் துபாயிலோட ஆடியன்ஸில் பொட்டன்ஷியலான பீப்புள் எல்லாருமே உங்களுக்கு வந்து ஈஸியாக லிஸ்ட் ஆயிடுவாங்க. அது போக குளோபல் பையர்ஸ் லிஸ்ட்லாம் சிலது உங்கள் கையில் இருந்ததுன்னா அவங்கள வச்சு நீங்கள் டேரெக்டாக அவங்களை டார்கெட் பண்ணியும் நீங்கள் ரீச் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டீடைல்டு ஃபோக்கஸ்டு டீப் டார்கெட்டிங் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, டேரெக்டாக அவங்க பர்சனல் இன்பாக்ஸில் போய் நீங்கள் உட்காரலாம். லைக் கேன் சென்ட் யுவர் மெசேஜ் டைரக்ட்லி டு தம். ஆர் அவங்க ஃபீட் ஃபேஸ்புக் வால் மாதிரி லிங்க்டின் ஃபீட்லேயே வந்து டேரெக்டாக போய் நீங்கள் உங்கள் போஸ்ட் டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். ஸோ அவங்க வந்து உங்கள் கண்டென்ட் ரிலேட்டடாக சர்ச் பண்ணும்போது உங்கள் ஆட்ஸை பார்க்கும்போது அதை கிளிக் பண்ணுவாங்க. அதை கிளிக் பண்ணும்போது they be more interested. ஸோ அதை பற்றி ரெஸ்பான்ஸ் எதுவும் கொடுப்பாங்க, எதுவும் இன்கொயரி பண்ணுவாங்க, அதில் நீங்கள் ஃபாலோ அப் பண்ணி இதில் டு கன்வெர்ட். ஸோ இதுதான் ப்ரைம் ப்ராசஸ் இதில். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக காண்டாக்ட் பண்ணுறதும், அட் த சேம் டைம் இப்போ என்ன ஸ்டார்ட் சொல்லுதுன்னா, டிஜிட்டல் ஆட்ஸ் வந்து டிவி கமர்ஷியல்ஸை விட நிறைய ஸ்பெண்ட் ஆக போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா 2022 இது வந்துடும், நம்ம இந்தியாவில் 2023 எண்டில் வந்துடும். ஸோ ப்ராப்ளி 2024 ஸ்டார்டிங்கில் நம்ம எக்கச்சக்கமாக டிஜிட்டல் ஆட்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. டிவி கமர்ஷியல்ஸை விட ஸ்பெண்ட் இதில் தான் உங்களுக்கு அதிகமாக ஆக போகுது. அட் த சேம் டைம் ரீச்சும் வந்து இதில் தான் அதிகமாக போகுது. ஸோ திஸ் இஸ் வை வி ஹேவ் டு கோ டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அண்ட் ஓகே, திஸ் இஸ் ஜஸ்ட் அன் ஓவர்வியூ. நாங்கள் என்ன பண்ணுறோம், ஸோ நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வெப்சைட் டெவலப்மெண்ட், மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் UI UX டிசைன்ஸில் இதெல்லாம் பண்ணுறோம். அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்மால் இன்ட்ரோ. ஓகே, ஸோ லிங்க்டின் வெர்சஸ் ஃபேஸ்புக், எனி ஐடியா? நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணிக்கிங்களா? ட்ரை பண்ணியிருந்தா நீங்கள் அதை பற்றி சொல்லலாம். இல்லை எனி கெஸஸ்? யூ ஆர் வெல்கம். No idea about LinkedIn. Previous slide, please. Previous slide is about the services. நாங்கள் என்ன சர்வீசஸ் பண்ணுறோன்றது I just wanted to mention. So LinkedIn and Facebook differences பார்த்தீங்கன்னா, Facebook was basically a personal network. ஸோ நம்ம வந்து எப்படின்னா ஒரு மக்கள் கூட கொலாபரேட் பண்ணுறதுக்காக ஆரம்பித்த நெட்ஒர்க். LinkedIn was exclusively for professional networking. இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு இருந்ததுன்னா we can collaborate. இந்த மெயின் பர்பஸ்க்காக தான் LinkedIn வந்து இனிஷியேட் பண்ணது. அண்ட் இப்போ நம்ம மார்க்கெட்டிங் வைஸ் பார்க்கும்போது, which do you think it is better, LinkedIn or Facebook? ஓகே, LinkedIn. ஓகே, ஸோ நான் இதோட ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷனும் கொடுத்துட்றேன். ஸோ தட் நீங்கள் இதை டிசைட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது அப்படின்றத. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு B2B பிஸ்னஸ் அப்படின்னா, நீங்கள் லிங்க்டின்லேயும் நீங்கள் ஒரு ப்ரையாரிட்டியாக ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லிங்க்டின்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா B2B தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. மோரலஸ் ஒரு பிஸ்னஸ் இருக்கிற ப்ரொஃபஷனல் தான் உங்களுக்கு லிங்க்டின்ல இருப்பாங்க. அட் தி சேம் டைம் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இஃப் யூஆர் B2C, யூஆர் வெரி மச் வெல்கம் டு ஃபோக்கஸ் இன்டு ஃபேஸ்புக். ஸோ ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே மெஜாரிட்டி வந்து இண்டிவிஜுவல் மக்கள் தான் இருக்காங்க. அதில் பிஸ்னஸ் பீப்புள் கலந்து தான் இருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் பீப்புள் யூஸ் பண்ணுற பர்பஸ் பார்த்தீங்கன்னா போத் ப்ரொஃபஷனல் ஆஸ் வெல் அஸ் நெட்வொர்க்கிங் காண்டி, கனெக்ட்ஸ் காண்டி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் டார்கெட் பண்ணி ஆஸ் ரீச் பண்ணும்போது
ஒரு B2C ஆட்னால மச் பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும் ஃபேஸ்புக்கில். நீங்கள் B2C ஃபேஸ்புக் லிங்க்டின்ல கொடுக்கலாம்னு நினச்சா கொடுக்கலாம், பட் யோர் ROI will be little காஸ்ட்லி. ஸோ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1000 rupees நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூ வில் கெட் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஒரு 400-300 லீட்ஸ் கிடைக்குது அப்படின்னா, இது லிங்க்டின்ல வந்து உங்களுக்கு இட் மே பி அரௌண்ட் 10 to 20 லீட்ஸ் இஃப் இன் கேஸ் ஆஃப் B2C. ஆனால் இதில் என்ன டிஃப்ரென்சஸ் பார்த்தீங்கன்னா, லிங்க்டின்ல வந்து கியூரேட்டட் லீட்ஸ் தான் உங்களுக்கு வரும், ஹை குவாலிட்டி லீட்ஸ் தான் உங்களுக்கு வரும். இப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைக் ரேண்டம் லீட்ஸ் எக்கச்சக்கமாக வரும். அதில் பாதி பேர் ஓகேன்னு பண்ணுவாங்க, பாதி பேர் வேணாம்னு சொல்லுவாங்க, பாதி பேர் வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து லைக் பண்ணியிருப்பாங்க, ஷேர் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியவே தெரியாது பாதி கண்டென்ட் என்ன இருக்கு. தேர் மைட் பி திஸ் கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் அஸ் வெல். ஆனால் லிங்க்டின் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ப்ரொஃபஷனல் பண்ணுறவங்க மட்டும்தான் அதில் வந்து இருப்பாங்க. ஸோ ப்ராப்ளி நீங்கள் உங்களுக்கு ஒரு லீட் கிடைச்சாலுமே தட் பி a வேலிட் லீட். ஸ்டாட்ஸ் என்ன சொல்றதுன்னா 500% வந்து லிங்க்டின் லீட் வில் பி ஏபிள் டு கன்வெர்ட் rather than a Facebook lead. ஸோ ப்ராப்ளி நீங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ ஆடியன்ஸ் வைஸ் நீங்கள் டார்கெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக் பொறுத்தவரை ரொம்ப பர்சனல் ஆடியன்ஸ் நிறைய நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனல் வைஸ் கொஞ்சம் குறையும். பட் சின்ஸ் வால்யூம் இருக்கிறதுனால வி கேன் ஜஸ்ட் மேட்ச் இட் அப் அக்கார்டிங்லி. அண்ட் இப்போ ஆட் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஆட்ஸ்லாம் ரன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னா தே ஹேவ் டெமோகிராஃபிக் டேட்டா, விச் மீன்ஸ் லைக் பீப்புளோட இன்ட்ரெஸ்ட், ஸ்பெஷாலிட்டிஸ், அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஐட்டம்ஸ், ஃபேவரட் இதெல்லாம் லைக் பண்ணிப்பாங்க, லொக்கேஷன் ட்ராவல் பண்ணிப்பாங்க. இந்த எல்லா டேட்டாவும் ஃபேஸ்புக் உங்கள்கிட்ட வந்து வாங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து செக்இன் பண்ணுறீங்க, இஃப் யூர் கோயிங் சம்வேர் ஒரு US போகிறீங்க அப்படின்னா ஒரு செக்இன் பண்ணுறீங்கன்னா ஃபேஸ்புக் பீப்புள் நோ தட் யூஆர் ஒர்க்கிங் யூஆர் விசிட்டிங் US. ஸோ உங்கள் ட்ராவல் ஹிஸ்ட்ரியில் அது US ரெக்கார்ட் ஆயிருக்கும். அண்ட் யூஆர் கமிங் பேக் டு டெல்லி அப்படின்னா டெல்லியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி லொக்கேட் ஆயிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆட் ரன் பண்ணுறேன், ஐம் ரன்னிங் இட் டு டெல்லி லொக்கேஷன் அப்படின்னா நீங்கள் அங்கே இருக்கிறீங்க அப்படின்னா யூ வில் பி ஒன் ஆஃப் தி டார்கெட்ஸ் ஃபார் மை ஆட். இப்போ இதே இது லிங்க்டின் அப்படின்னா லிங்க்டின்ல நான் வந்து இஃப் ஐம் ஒர்க்கிங் அட் சென்னை, இஃப் ஐம் ஒர்க்கிங் அட் மதுரை, இஃப் ஐம் டூயிங் பிஸ்னஸ் அட் டெல்லி அப்படின்னா அந்த லொக்கேஷன்ல இருந்து நீங்கள் அந்த மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். நான் இப்போ ட்ராவல் பண்ணுற லொக்கேஷன் வந்து யூஸ்வலாக வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் நீங்கள் அப்டேட் பண்ண லிங்க்டின் அப்டேட் பண்ண மாட்டீங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் யுவர் டெஸ்டினேஷன் ஆட்ஸ் வில் பி லிட்டில் பிட் வேரியன்ட். பட் ஆனால் சின்ஸ் ஒரே ஃபோக்கஸ்டு லொக்கேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு அதுவும் ஒரு விதத்தில் அட்வான்டேஜ் தான். இப்போ நான் ட்ராவலிங் பர்சன் அப்படின்னா அங்கேருந்து போகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு நேரத்தில் ஒரு ஆட் வருது அப்படின்னா இட் ஒன்ட் பி சம்டைம்ஸ் நான் வாங்கலாம், சம்டைம்ஸ் வாங்காமலும் போகலாம். பட் லிங்க்டின் கேஸில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் பொசிஷனாக இருந்தால் தான் அந்த லொக்கேஷன் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு ரீச்சபிலிட்டி வில் பி பெட்டர் கம்பேரிட்டிவ்லி. அண்ட் இப்போ வேற என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பொறுத்தளவு உங்களுக்கு ஆட்ஸ் ரொம்ப சீப்புங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 rupeesக்கு நீங்கள் ஆட் ரன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து லீட்ஸ் நல்லாவே உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். ஸோ பட் குவாலிட்டி லீட்ஸ்ன்னு பொறுத்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ஸ்லாம் உங்களுக்கு அதிகமாக வரும். பட் ஒரு லீடே வந்து உங்களுக்கு இட் பி மச் மோர் ப்ரைஸி. ஸோ இதுதான் ஒரு பேசிக் ஓவர் வியூ. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் யூ கேன் டிசைட். ஸோ இஃப் B2B or B2C, if you want to have budget, if you want to invest more or something like that, you can decide. அண்ட் இதில் எதுவும் ஒரு பேசிக் டிஃப்ரென்ஷியேஷன் எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்குதா உங்களுக்கு லிங்க்டின் வர்சஸ் ஃபேஸ்புக்? நம்ம ஏன் ஸ்பெசிஃபிக்காக லிங்க்டின் வர்சஸ் ஃபேஸ்புக் போகிறோம் அப்படின்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. பட் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் பொறுத்தளவு தீஸ் டூ இஸ் கம்பேரிட்டிவ்லி பெட்டர். இப்போ நீங்கள் டெக்ஸ்டைல் ஆர் ஒரு பியூட்டி ப்ராடக்ட் சம்மந்தமாக ஒரு B2C பண்ணுறீங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி யூ கேன் ஆப்ட் ஃபார் இன்ஸ்டாகிராம் ஆஸோ. ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம் பொறுத்தளவு நீங்கள் வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரு B2C தான் ரொம்பவே ஃபோக்கஸ் ஆகும். B2B ரொம்ப ரேர் தான் உங்களுக்கு கன்வர்ஷன்ஸ். மேபி உங்கள் பிராண்டிங் அவேர்னஸ்க்காக நீங்கள் இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட் வேணால் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஜென்ரிக்காக பார்த்தீங்கன்னா லிங்க்டின் அண்ட் ஃபேஸ்புக் ஆர் மச் பெட்டர் ஆப்ஷன்ஸ். அண்ட் ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா லிங்க்டினோட பாப்புலேஷன் இஸ் பீங் ட்ரெமெண்டஸ்லி இன்க்ரீஸ்ட். ஏன்னா அந்த அவேர்னஸ் நிறைய பேர் வர ஆரம்பிக்குது. மோரோவர் அந்த கார்பரேட் இருக்கிற பீப்புள் ஒரு எஜுகேட்டட் பிஸ்னஸ் மேன் தான் அங்கே லிங்க்டின்ல இருக்கிறாங்க. விச் மீன்ஸ் லைக் உங்கள் ஆடியன்ஸ் வந்து நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்க ரீச் பண்ணும்போது they will be able to understand your requirements better. ஸோ ஃபேஸ்புக்கில் எவ்ரிபடி ஆர் தேர். அதனால் வந்து உங்களுக்கு யார் உங்கள் பொட்டன்ஷியல் யாருன்றது சம்டைம்ஸ் உங்களுக்கு மிஸ் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, மினிமம் அமௌண்ட் ரெக்வயர்ட் இன் லிங்க்டின் பொறுத்தவரை உங்களுக்கு மினிமம் ரெக்வயர்ட் அமௌண்ட் நீங்கள் கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் எனிவேர் பிட்வீன் 300 to 500 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா லீட்ஸோட காஸ்ட்டே வந்து உங்களுக்கு அந்த ரேஞ்சில் வந்துடும். பேஸ்ட் ஆன் யூர் பிஸ்னஸ் ஆஸ் வெல் யூ கேன் டிசைட் தி அமௌண்ட். பட் பேசிக்லி வாட் யூ would recommend is ஃபேஸ்புக்கோட நீங்கள் 5 times மினிமம் பட்ஜெட் நீங்கள் லிங்க்டினுக்கு அலோகேட் பண்ணி வச்சுருங்க. தட் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். ஓகே, கம்மிங் டு லிங்க்டின். ஸோ வை லிங்க்டின்? லிங்க்டினோட பேஸ் ஆடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்லி ஒரு 690 million அண்ட் ப்ளஸ் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஓவரால் இருக்கிறாங்க 100 countries ப்ளஸ். அண்ட் இது வந்து பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஆர் ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறதுக்காக இது உருவாக்கப்பட்ட நெட்வொர்க்.
அண்ட் ஒரு இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம், உங்கள் ப்ரெசன்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம், ஆன்லைன் ப்ரெசன்ஸ். நீங்கள் இந்த உங்கள் ப்ரொஃபைல் மூலமாக மற்ற பிஸ்னஸ் பீப்புளை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு மற்ற பிஸ்னஸில் இருக்கிற கீ டிசைடிங் அத்தாரிட்டிஸ் ஆர் சி லெவல் பீப்புள், அது சிஇஓ, சிஎக்ஸ்ஓ, சிஎஃப்ஓ, சிடிஓ, இந்த மாதிரி வாட் எவர் த பொசிஷன் மேபி, அந்த மாதிரி பீப்புளெலாம் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். அண்ட் பர்ச்சேஸ் மேனேஜர், சேல்ஸ் மேனேஜர்ஸ்லாம் நீங்கள் பேச வேண்டியது வரும். ஸோ அந்த மாதிரி மக்கள்லாம் இந்த மாதிரி பிஸ்னஸ் இருக்கிறவங்களாம் நீங்கள் ஈஸியாக தேடி யூ கேன் ட்ராக் தம் அவுட் ஈஸிலி. இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் தேடுறீங்களா, பாதி பேர் அவங்க ஜாப் லொக்கேஷன், நீங்கள் ஜாப் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, பாதி பேர் போட மாட்டாங்க. பட் லிங்க்டின்ல எக்ஸ்க்ளூசிவாக அந்த ஒரு கண்டிப்பான ஒரு ஃபேக்டர் தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரொஃபைல் போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு டீட்டெயில் இருக்கும். ஸோ அதை வச்சு யூ கேன் டார்கெட் தம். அண்ட் இண்டிவிஜுவல் பற்றியோ ஒரு கம்பெனி பற்றியோ நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். உங்களுக்கு வந்து லைக் தேர் ஆர் லாட் ஆஃப் குரூப்ஸ், ஃபேஸ்புக் குரூப்ஸ் மாதிரியே உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் குரூப்ஸும் இருக்குது. ஸோ அந்த குரூப்ஸ்லேயே வந்து யூ கேன் ஆட் அஸ் ஜாயின் அஸ் மெம்பர். அதில் போய் போஸ்டிங்ஸ்லாம் பார்க்கலாம். யூ கேன் ஷேர் யுவர் போஸ்டிங் as well. And most importantly, it is primarily for networking. So to grow your network. And this is the prime purpose of LinkedIn. And who uses LinkedIn? Okay. So LinkedIn பார்த்தீங்கன்னா like I said, senior level people, உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி நிறைய பேர் வந்து இதில் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ரீச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இட் பி பெட்டர் பிளாட்ஃபார்ம். டேரெக்டாக நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே நீங்கள் யூஎஸ்ல இருக்க ஒரு கம்பெனிக்கு நீங்கள் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டருக்கு. பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து யூ மே நாட் ஹேவ் எனி கான்டாக்ட் ரிலேட்டட் டு தட் பர்சன். ஒரு ஜென்ரலிக்காக ஒரு சேல்ஸ் இமெயில் ஐடி மட்டும் தான் உங்கள்கிட்ட இருந்திருக்கலாம். ஸோ அப்படின்ற போது நீங்கள் அந்த பர்சன் இந்த லிங்க்டின்ல இருந்தாருன்னா ஈஸியாக நீங்கள் அவரை சர்ச் பண்ணி யூ கேன் கெட் இஸ் டீடைல்ஸ். அது டேரெக்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணிக்கலாம், உங்களுக்கு மெசேஜ் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஐம் ட்ரைங் டு டூ பிஸ்னஸ் வித் யூ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி யூ கேன் கெட் சம் லீட்ஸ். ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸும் நிறைய லிங்க்டின்ல இருக்கு. இதெல்லாம் லைக் ஆர்கானிக் வேஸ் டு கான்டாக்ட் தம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 17 மில்லியன் ஒப்பீனியன் லீடர்ஸ், 10 மில்லியன் சி லெவல் எக்ஸிகூட்டிவ்ஸ் இருக்காங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் பார்த்தீங்கன்னா B2B மார்க்கெட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா தே ப்ரிஃபர் லிங்க்டின். ஸோ லிங்க்டின்றது ஒரு கண்டிப்பான முறையில் தே வில் பி தேர் இன் தேர் போர்ட்ஃபோலியோ. லிங்க்டின் ப்ரொஃபைல் இல்லாமல் இருக்க மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். அண்ட் இப்போ யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்க்கு அடுத்து யூஎஸ்ஏ டாப் கைஸ், அண்ட் யூஎஸ்க்கு அடுத்து இந்தியா, சைனா, பிரேசில் அண்ட் கிரேட் பிரிட்டன் யூகே சைடில் இருக்காங்க. ஸோ உங்கள் டார்கெட் கண்ட்ரீஸில் இந்த ரீஜன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சைனா, பிரேசில் ஒரு கிரேட் பிரிட்டன், யூஎஸ்ல இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் அங்கே வந்து நிறையவே யூசர்ஸ் இருக்கிறாங்க. அதர் கண்ட்ரிஸ் ஆல்சோ இருக்கிறாங்க, பட் ஸ்டில் இதுதான் டாப் 4 கண்ட்ரிஸ் மென்ஷன் பண்ணியிருக்குது. ஸோ பேசிக்லி நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணோம்னா இட்ஸ் ஆக்சுவலி ஃப்ரீ தாங்க. ஸோ நீங்கள் போய் லிங்க்டின்ல போய் கிரியேட் அக்கௌண்ட்னு வச்சு ஒரு இமெயில் ஐடி வச்சு நீங்கள் சைன் அப் பண்ணலாம். அண்ட் நான் சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு டீட்டெயில்ஸ் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன் என்ன மாதிரி இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு. பேசிக்லி யூ நீட் டு ஹேவ் கம்ப்ளீட் ப்ரொஃபைல். ஒரு ஃபுல் நேம் இருக்கணும், டெசிக்னேஷன் இருக்கணும், லொகேஷன் இருக்கணும், அபவுட் உங்களை பற்றி டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும், அண்ட் உங்களோட ஸ்கில்ஸ் இருக்கணும், உங்கள் ஜாப் லிஸ்டிங்ஸ், உங்கள் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் இருக்கணும். அப்புறம் உங்கள் போஸ்ட் நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க, ஐ மீன் உங்கள் பிஸ்னஸ் பற்றி உங்கள் தாட்ஸ், இன்சைட்ஸ்லாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ஃபேஸ்புக்கில் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுற மாதிரி இதுலேயே நீங்கள் ஹேஷ்டேக்கும் அட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேஷ்டேக் வந்து ஜென்ரிக்காக நீங்கள் ஒரு காமனான வேர்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா #டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யாராச்சும் ஒரு யூசரை மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அட்டன் மென்ஷன் பண்ணி நீங்கள் யூசர் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட நெட்ஒர்க்லேயும் ஷேர் ஆயிரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க்டின் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னே இருப்பாங்க, ஐஎன் ஒரு அவங்களுக்கு லோகோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புள் என்னன்னா அவங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து அவங்கள டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபாலோவர்ஸில் வந்து they will be notified இந்த மாதிரி ஒரு டேக் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் டு இம்ப்ரூவ் யுவர் விசிபிலிட்டி தான். ஸோ உங்களோட நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் இதெல்லாம் ப்ரொஃபைலில் விசிபிலிட்டியாக இருப்பீங்கன்ற மாதிரி காமிக்கிறாங்க. அது போக உங்கள் ப்ரொஃபைலில் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் யாராச்சும் இப்போ நான் வந்து உங்கள் ப்ரொஃபைல் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், யூஆர் குட் அட் சம்திங் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணேன்னா ஒரு வேல்யூ ஆட்ஸ் தான் அதெல்லாம். அண்ட் டார்கெட் கம்பெனிஸ், உங்களோட ட்ரீம் கம்பெனிஸ் ஆர் உங்களோட கஸ்டமர் யாரையா பொட்டன்ஷியல் கஸ்டமர் இருக்காங்க அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட ப்ரொஃபைல் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டே இருக்கும். சப்போஸ் அவங்க லுக்கிங் ஃபார் எனி ப்ரொக்யூர்மெண்ட், எனி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறாங்க அப்படின்னா இங்கே இமீடியட்டாக நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது யூ வில் பி நோயிங் இட். ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி. இது பேசிக்கலி இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரொஃபைலோட இருந்தாங்க. நான் மேபி ஐ ஷோ யூ மை ப்ரொஃபைல் லைக் ஹவு இட் இஸ் தேர். என் ப்ரொஃபைல் தெரியுதா? ஆர் ஏபிள் டு சீ இட்? Okay, so let me go to my profile.
ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கணும். ஐ மீன் லைக் இதுவே நான் கிளியர்னு சொல்ல மாட்டேன், பட் ஜஸ்ட் ஒரு நல்லா இருந்துச்சு அப்போ போடும்போது. ஸோ ஐ ஜஸ்ட் யூஸ்ட் இட். இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக உங்கள் ஃபேஸ் தெரியணும். நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் போடணும்னு அப்படின்னு நினைக்க வேண்டாம். பாஸ்போர்ட் சைஸ் ஆல்சோ குட் திங், பட் ஸ்டில் ஒரு கேஷுவலான போஸ் இல்லாத மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கூலர்ஸ் போட்டுட்டு ஸ்டைலாக அப்படியே போஸ்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் கொண்டு போயிடலாம். ஸோ இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் நீங்கள் ஒரு கவர் பிக்சர் மாதிரி தான், ஃபேஸ்புக்கில் இருக்க கவர் பிக்சர் மாதிரி தான் இதில் ஒரு கவர் பிக்சர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அபவுட் யுவர் சர்வீசஸ், அபவுட் யுவர் கம்பெனி டீல்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். அண்ட் லொக்கேஷன் இதில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஐ மீன் கிரியேட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு. அண்ட் இது கனெக்ஷன்ஸ்ன்றது நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு பதிலாக இதில் வந்து உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் காமிக்கும். காண்டாக்ட் இன்ஃபோன்றது உங்கள் மெயில் ஐடியோ இல்லை உங்கள் சைட்டோ எதுவும் வச்சுருந்தீங்கன்னா காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இதில் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ அபவுட் இட்ஸ் பேசிக்கலி உங்களை பற்றி ஒரு மினி ரெஸ்யூம் ஆகிடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் இல்லைன்னா உங்கள் கம்பெனி பற்றி. ஸோ வாட் எவர் இட் இஸ் யூ வில் பி டெல்லிங் தம். அண்ட் இதில் டேஷ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக், இன்டர்மீடியட், அட்வான்ஸ்ன்ற மாதிரி இருக்கும். ஆல் ஸ்டார்ன்றது என்ன கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூ வில் பி லைக் கம்ப்ளீட் ப்ரொஃபைல் அப்படின்றது ஆல் ஸ்டார். ஸோ பேசிக்கலி நீங்கள் ட்ரை டு கெட் ஆல் ஸ்டார், ஸோ தட் உங்கள் விசிபிலிட்டி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது, ஒர்க் ஜாப் நேச்சர் ஆர் பிஸ்னஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து எஜுகேஷன் நீங்கள் போட்டால் பெட்டர், போராட்டி கூட ஒன்றும் நோ இஷ்யூஸ். ஸ்கில்ஸ் அண்ட் என்டார்ஸ்மெண்ட்ஸ், நீங்கள் எதுவும் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். இதில் அப் டு 50 ஸ்கில்ஸ் வரைக்குமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு டாப் ஸ்கில்ஸ் எதுன்றது நீங்கள் மென்ஷன் பண்ணி அதில் போட்டுட்டீங்க அப்படின்னா மேபி நீங்கள் ஒரு சேல்ஸ் மேனேஜராக இருக்கலாம், இல்லை சேல்ஸ்க்கு நீங்கள் பண்ணணும்னு நினச்சா சேல்ஸ் ரிலேட்டடான ஸ்கில்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை டெக்னிக்கல் பர்சன் அப்படின்னா டெக்னிக்கல் ரிலேட்டடான ஸ்கில்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு காமனான பர்சன் அப்படின்னா இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன், டீம் மேனேஜ்மெண்ட், டீம் ஒர்க்கிங், ஜஸ்ட் அதாவது எம்டியாக விடாமல் யூ கேன் ஆட் தீஸ் திங்ஸ். அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி மக்கள் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணால் உங்களுக்கு இந்த காலம்ல வரும். ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் இருந்தால் அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் கம்ப்ளீட்லி. ஏன்னா நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்வர்தி பர்சன்றது இதில் ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அண்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸில் வந்து உங்கள் லாங்குவேஜஸ், உங்கள் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் திங்ஸ்லாம் நீங்கள் காமிச்சிக்கலாம். இன்ட்ரெஸ்ட், இப்போ வந்து எனக்கு இந்த பீப்புளெலாம் இன்ட்ரெஸ்டாக இருக்குது, இந்த நெட்ஒர்க்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்குன்றதை நான் லைக் பண்ணிப்பேன். ஐ மீன் நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து லைக் பண்ணுறது தான் இதில் இன்ட்ரெஸ்டட் ஃபாலோன்ற ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வரும். அண்ட் தீஸ் ஆர் தி ஜென்ரிக் இது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபீட், ஃபேஸ்புக்கில் வால்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி உங்களுக்கு லிங்க்டின்ல ஃபீட்னு வந்துடும். ஸோ இதில் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு உங்கள் ப்ரொஃபைலோட இன்சைட்ஸ் வந்துடும். பேசிக்லி யார் உங்கள் ப்ரொஃபைல் பார்த்துருக்காங்க, உங்கள் கனெக்ஷன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க. அண்ட் ப்ரீமியம் இருந்தால் இங்கே 2-3 எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் வரும். ப்ரீமியமில் வந்து உங்களுக்கு டீடைல் டார்கெட்டிங் மாதிரி டீடைல் வியூஸ் யார் பார்த்துருக்காங்க அந்த மாதிரிலாம் வரும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ரிக் ஃபீட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரொமோட்டட்லாம் வருது இல்லை, இப்போ ப்ரொமோட்டட்ன்றது உங்களுக்கு ஆட்ஸ் வரும். இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் ஸ்பான்சர்ட் வரும், இதில் உங்கள் ப்ரொமோட்டட் வருது. அண்ட் இதில் வேறு ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா let me show another type of ad. Okay, இதில் ஒரு ப்ரொமோட்டட் annual board monitor Europe report is now available, download a copy. ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆட் இருக்குது, அதையுமே ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ ஹவு இட் இஸ் டன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்பான்சர் வருதுங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு இன்மெயில் ஆட்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க, மெசேஜிங் ஆட்ஸ், இன்மெயில் ஆட்ஸ்ன்றாங்க. ஸோ இது வந்து டேரெக்டாக உங்கள் இன்பாக்ஸ்க்குள்ளே போய் அவங்களுக்கு வந்து தே வில் நோ. ஸோ இந்த மாதிரி ஸ்பான்சர் வரும் உங்களுக்கு. அண்ட் தீஸ் ஆர் பேசிக்கலி அதாவது இன் அண்ட் அவுட்ன்றது இல்லை, ஒரு பேசிக் லெவலாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கா? எதுவும் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா ஸோ ஃபேஸ்புக்கில் போகிற மாதிரி ஒரு போஸ்ட் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணிட்டு யூ கேன் ஆட் அன் இமேஜ், ஹேஷ்டேக் போட்டுக்கலாம், வீடியோ ஆட் பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட் எதுவும் போட்டுக்கலாம். ஹைரிங் எதுவும் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் டூ த கிரியேட் அ போல், ஒரு லைக் ஐ வாண்ட் ஒப்பீனியன் அப்படின்னா பண்ணலாம். எக்ஸ்பர்ட் சர்ச் பண்ணுறீங்க, ப்ரொஃபைல் ஆட் பண்ணுறீங்க, ஆஃபர்ஸ் எதுவும் கொடுக்குறீங்க, அந்த மாதிரினா யூ கேன் டூ திஸ். ஸோ இங்கே மேலே ஒரு டைனமிக் ஆட்ஸ் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் வரும். அண்ட் இந்த மாதிரி அங்கங்கே லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு ஆட்ஸ் அங்கங்கே டைனமிக் டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ஓவர் வியூ ஆஃப் லிங்க்டின். இதிலே வந்து கம்பெனிஸ் பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பெனி பேஜ் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் கம்பெனி நேம் ஜஸ்ட் நேற்று தான் கிரியேட் பண்ணது உங்களுக்கு சாம்பிள் கொடுக்கணுன்றதுக்காக. அண்ட் இதில் பார்த்தீங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மெம்பராக நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஸோ ட்ரேடிங் கம்பெனி இந்தியா நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ன்றது கேட்டகரி. ஸோ கம்பெனியோட கேட்டகரி பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்கும், அக்ரிகல்ச்சர், ஆர்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு பல டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும். அதில் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்னு ஒரு கேட்டகரியே இருக்குது. ஸோ அந்த கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ராதர் உங்களுக்கு சப்போஸ் ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு டொமைனில் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வெப்சைட், இண்டஸ்ட்ரி, கம்பெனி சைஸ், டைப் ஆஃப் கம்பெனி, அண்ட் இதில் வந்து இமேஜ் டீட்டெயில்ஸ் எதாவது ஷேர் பண்ணிங்கன்னா இதில் ஃபுல்லாக காமிக்கும். ஜாப்ஸ் எதுவும் நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப்ஸ் காமிக்கலாம். பீப்புள் யாரையா ஃபாலோ பண்ணியிருக்காங்க,
யார் இதில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஜென்ரிக்கான டீட்டெயில்ஸ். ஸோ இது கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவரால் லைக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு இதில் ஒரு கவர் பிக்சர், ஒரு ப்ரொஃபைல் பிக்சர், அப்புறம் ஒரு போஸ்ட், இது எல்லாமே இண்டிவிஜுவலாக உங்களுக்கு தனியாக இதுக்கே வந்துடும். அண்ட் திஸ் இஸ் த ஓவர் வியூ ஆஃப் தி லிங்க்டின் ப்ரொஃபைல் அண்ட் பேஜ் கிரியேஷன். ஓகே, தென் ஓகே, so far I think clear இருக்கீங்களா? And do you want any part to be repeated or is it fine? எதுவும் கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவையா அதில்? ஸோ நான் இன்றைக்கே நைட்டே இல்லை நாளைக்கு கூட நீங்கள் போய் ஃப்ரீயாக இருக்கும்போது யூ கேன் கிரியேட் அ ப்ரொஃபைல். இன்கேஸ் நீங்கள் கிரியேட் பண்ணலன்னா ஒரு ப்ரொஃபஷனல் 100% கம்ப்ளீட்டான ப்ரொஃபைல் நீங்கள் கிரியேட் பண்ணிவிடுங்க. அண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிராஜுவலாகவே மக்கள் உங்கள் ப்ரொஃபைலை வியூ பண்ண ஆரம்பிப்பாங்க நேச்சுரலாகவே. நீங்கள் அவங்க ப்ரொஃபைல் வியூ பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்க சர்ச் பண்ணுறது, பார்க்குறது எல்லாமே அவங்க ஹிஸ்ட்ரிலையும் லிஸ்ட் ஆகும். இப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா யாராச்சும் உங்கள் ப்ரொஃபைல் விசிட் பண்ணாங்கன்னா அந்த ஐடியாவே இருக்காது உங்களுக்கு யார் பார்த்தாங்கன்றது. மேபி ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி ஹூ யார் யாரெல்லாம் உங்கள் ப்ரொஃபைலை பார்த்துருக்காங்கிறத மட்டும் நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ சி ஹூ வியூட் மை ப்ரொஃபைல். இதில் பார்த்தீங்கன்னா ஐ கேன் சி இவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க. வசந்த், நவீன்குமார், விமல், செந்தில், இவங்கெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க. இது இன்டீட்டெயிலாக நான் பார்க்கணுன்னா எப்படி ட்ரை கோ ஃபார் த ப்ரீமியம் வெர்ஷன். ப்ரீமியம் வெர்ஷன் போனீங்கன்னா டீட்டெயில்டாக பார்க்கலாம், அவங்க டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்ட்ரா இது இருக்கும், ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். சஜஸ்ட் நீங்கள் இப்போ சப்போஸ் ஒரு அன்னோன் பர்சனுக்கு ஒரு மெயில் அனுப்புறீங்க, ஒரு மெசேஜ் அனுப்புறீங்கன்னா லிமிட்டான ஒரு நாளைக்கு தான் ஒரு டேஸ்க்கு ஒரு ஃபியூ மெசேஜஸ் தான் நீங்கள் அனுப்ப முடியும். பட் இதில் பார்க்கும்போது நீங்கள் இன் டீட்டெயிலாக நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். அரௌண்ட் 12 to 15 மெசேஜஸ் இண்டிவிஜுவலாக நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம் இஃப் யூஆர் அ பெய்ட் மெம்பர். அண்ட் அது போக சில பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு சேல்ஸ் நேவிகேட்டர்னு ஒரு டூல் இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் கம்பெனி வைஸ் ரிசர்ச் எடுக்கிறீங்க, ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறீங்கன்னா டீட்டெயில்டான ஒரு டார்கெட்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மேனேஜரை நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா மேனேஜர் வச்சு ஐ கேன் லிஸ்ட் அவுட் ஆல் த பீப்புள். அவங்கள ஒரு லீட் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கேம்பெயின் யூஸ் பண்ணுறது மாதிரி ஐ கேன் கெட் சம் டேட்டா. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. வாட் இஸ் ஸ்டார் ப்ரொஃபைல்? ஸ்டார் ப்ரொஃபைல்ன்றது ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு கத்துக்குட்டி அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் லெவலில் இருப்பீங்க அண்ட் அது பேசிக் லெவலில் இருக்கும். இப்போ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, எல்லா டீட்டெயில்ஸும் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100% கம்ப்ளீட் ஆகிடும். 100% கம்ப்ளீட் ஆனாலே உங்களுக்கு ஸ்டார் ப்ரொஃபைல் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த பேஜ் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 30% ஐ மீன் 30% எக்ஸ்ட்ரா டிராஃபிக் வருதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. பட் என்னன்னா நான் இந்த பார் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா 100% கம்ப்ளீட்ற மாதிரி வரும். அண்ட் இதுதான் உங்களுக்கு ப்ரொஃபைலும் இதே மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஒவ்வொரு செக்ஷன் நீங்கள் ஆட் பண்ண இப்போ ஜாப் ஆட் பண்ணுறீங்க, இப்போ எஜுகேஷன் ஆட் பண்ணுறீங்க, இப்போ ரெக்கமெண்டேஷன்ஸ் வாங்குறீங்க, இப்போ உங்கள் ஸ்கில்ஸ் ஆட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்றுனா நீங்கள் ஆட் பண்ண உங்களுக்கு வந்து ஸ்டார் ப்ரொஃபைல் ரேட்டிங் வந்து கூடும். ஸோ ஒரு ஸ்டார் ப்ரொஃபைல்ன்றது இட்ஸ் நத்திங் பட் அ கம்ப்ளீட்டட் ப்ரொஃபைல். 100% கம்ப்ளீட்டான ப்ரொஃபைல் தான் ஸ்டார் ப்ரொஃபைல். வேற ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு த மார்க்கெட்டிங் டைப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா பெய்ட் மார்க்கெட்டிங் அண்ட் ஆர்கானிக் மார்க்கெட்டிங். ஸோ நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது எல்லாமே ஆர்கானிக் பார்ட்டு தான். ஒரு யூசரை சர்ச் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி அவங்க டார்கெட் மக்களை தேடி அவங்களுக்கு ரிசல்ட்டை ஐ மீன் லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ்ல இருக்கிற ஸோ கம்பெனி இருக்க பர்ச்சேசிங் மேனேஜரை நீங்கள் ரீச் பண்ணணும்னா அவங்கள சர்ச் பண்ணி நீங்கள் ஃபெச் பண்ணி கொடுக்குறது இதெல்லாம் வந்து ஆர்கானிக் அப்ரோச். அது போக நீங்கள் ஃபேஸ்புக்கில் லிங்க்டின்ல வந்து போஸ்ட் போட்டுட்டு அதில் ஹேஷ்டேக் போட்டு ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கண்டென்ட்லாம் ஜென்ரேட் பண்ணுறது எல்லாமே வந்து ஆர்கானிக். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்லோ ப்ராசஸ்ன்னு வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் இட்ஸ் எக்கனாமிக்கல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு இனிஷியல் லெவலில் இருக்கிறீங்க, யூ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் மச் மணி அப்படின்னா நீங்கள் ஆர்கானிக் அப்ரோச் பண்ணலாம். லெட்ஸ் சே நீங்கள் வந்து யூ ஹேவ் லாட் ஆஃப் டைம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் ஸோ ஆட் கிரியேட்டிவ்ஸ்லாம் ஒரு கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு லைக் எப்படி சொல்கிறது ஒரு போஸ்ட் ஒரு வீடியோலாம் உங்கள் ப்ராடக்ட்ஸ் பற்றி நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிட்டே வரலாம். ஒரு ஸ்டேஜில் வந்து தட் வில் பிகம் லைக் அ பிராண்டிங். ஒரு ஃபியூச்சரில் நீங்கள் பார்க்கும்போது 6 மாதம் பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு 6 மாதம் நீங்கள் பிராண்டிங் பண்ணது எல்லாமே அதில் இருக்கும். ஸோ தட் பார்க்கும்போது இட் வில் பி லுக்கிங் லைக் ஆஸ் தோ ஒரு ஆக்டிவ் கம்பெனின்ற மாதிரி தான் மக்கள் பார்க்குறோம். இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கிங்க ஐடியில் வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு பையர் ஒரு 1 இயர் கழிச்சு நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னா ரீசெண்ட் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 இயர் பேக்கில் இருக்கும். விச் மீன்ஸ் நீங்கள் ஆக்டிவாக இல்லை. எனக்கு ஒரு டவுட் வரும், நீங்கள் கம்பெனி ஆக்டிவாக இருக்குதா, கம்பெனி இருக்கா இல்லையானே ஒரு செகண்ட் தாட்டுக்கு நான் வேறு கம்பெனிக்கு நான் போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறது இட்ஸ் அ கிரேட் அட்வான்டேஜ். அண்ட் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஆக்டிவ் ஆகிடனா கண்டிப்பாக ஆக்டிவ் ஆகிக்குங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 போஸ்ட் இன் a வீக் கூட நீங்கள் பண்ணலாம். ஜஸ்ட் கிரியேட்டிவ் ஏதாச்சும் ஒரு யோசிச்சு உங்கள் ப்ராடக்ட் ரிலேட்டடாவோ ஒரு கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணிட்டே இருங்க. சம்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஐ வாண்ட் ரைஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ ரைஸ்ன்றப்போ நான் ஏதாவது சர்ச் பண்ணுறேன் ரைஸ் அப்படின்னா ரைஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி போட்டுருந்தீங்கன்னா உங்கள் ஃபீல்டில் வந்துடும், ஐ மீன் லிங்க்டின்ல வந்துடும். அதை பார்க்கும்போது ஓகே நீங்கள் ரைஸ்ல பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அண்ட் ஐ வில் காண்டாக்ட் யூ. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஆர்கானிக் மார்க்கெட்டிங் ஒர்க்ஸ்.
இப்போ பெய்ட் மார்க்கெட்டிங் பொறுத்தவரை நீங்கள் வந்து ஒரு கம்பெனி, யூஆர் ஸ்டார்ட் அப் ஆர் யூர் எஸ்டாப்ளிஷ் ஃபார்ம், பட் யூ ஹேவ் சம் லிக்விட் கேஷ் உங்களுக்கு கையில் இருக்க ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆட்ஸுக்காக. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா லோக்கல் பிஸ்னஸ் எல்லாருமே B2B ஆட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. லைக் டெலிவிஷன் மார்க்கெட்டிங், லைக் நியூஸ் பேப்பர் ஆட்ஸ் இது மாதிரிலாம் போடுவோம். இங்கெல்லாம் நியூஸ் பேப்பர் ஆட்ஸ்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம், நமக்குலாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ லைக் பெய்ட் மார்க்கெட்டிங் போகும்போது ஃபேஸ்புக் ஆட்ஸ், லிங்க்டின் ஆட்ஸ் தான் நீங்கள் போய் ப்ரொமோட் பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அட் த சேம் டைம் யூல் பி ப்ரொமோட்டிங். இப்போ நான் உங்களுக்கு ஸ்பான்சர்டு ப்ரொமோட்டட்லாம் காமிச்சிருந்தேன்ல, ஸோ அதெல்லாம் வந்து பெய்ட் ஆட்ஸ். ஸோ லிங்க்டின்ல இன்னோஸாக இருக்கிற பெய்ட் ஆட்ஸ் தான் உங்களுக்கு அது எல்லாமே. அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு டைம் இல்லை, யூ ஹேவ் சம் மணி டு ஸ்பெண்ட் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் பெய்ட் மார்க்கெட்டிங். ஸோ அது வந்து உங்களுக்கு குவிக் ப்ராசஸ், ROI பார்த்தீங்கன்னா இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப எனக்கு இமீடியட்டாக ஒரு 10 லீடு வேணும், எனக்கு ஒரு 20 லீடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கேம்பெயின் நீங்கள் ரன் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு வந்துடும். ஸோ திஸ் இஸ் த திங் பிட்வீன் த பெய்ட் அண்ட் ஆர்கானிக். பெஸ்ட் அப்ரோச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே கம்பைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாங் டர்மாகவும் அட் த சேம் டைம் ரிசல்ட்ஸும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஸோ அப்பப்போ பெய்ட் மார்க்கெட்டிங், அப்போ அடிக்கடி ஆர்கானிக் மார்க்கெட்டிங், இல்லை 50-50 நீங்கள் பண்ணாலுமே இட் இஸ் பெட்டர் அப்ரோச். அண்ட் ஓகே, ஸோ இது கம்மிங் டு த ஆட் ஸ்ட்ராட்டஜி கைட்லைன்ஸ். ஸோ பேசிக்லி நீங்கள் வந்து ஒரு ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஆடியன்ஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். எங்கே இருக்கிறாங்க, என்ன மாதிரி நேச்சர் ஆஃப் தி ஆடியன்ஸ், அவங்க எந்த கண்ட்ரியில் இருக்கிறாங்க, என்ன மாதிரி ரோல்ஸ் இருக்கிறாங்க, எந்த கம்பெனியில் இருக்கிறாங்க, என்ன ஜாப் ப்ரொஃபைல் இருக்கிறாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அதே மாதிரி கோல்ஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட் டார்கெட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஆட்ஸோட என்ன ரீசன், எதுக்காக நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்க, உங்கள் லீட்ஸ் வேணுமா, இல்லை வந்து உங்களுக்கு உங்கள் பிராண்டை பற்றி சொல்லணுமா, இல்லை வந்து உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் அனுப்புறீங்களா, வாட்ஸ் த ரீசன், வாட் இஸ் த கோல் ஆஃப் யர் ஆட், அதெல்லாம் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கணும். அண்ட் அதே நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சேம் அவேர்னஸ் கொடுக்குறீங்களா, இல்லை என்கேஜ் பண்ண போறீங்களா, இல்லை லீட் ஜெனரேட் பண்ண போறீங்களா, இல்லை கன்வெர்ட் பண்ணணும்னு பார்க்குறீங்களா அப்படின்னு. அண்ட் பிராண்ட் பர்சனா உங்கள் பிராண்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக டிஃபைன் பண்ணணும். நீங்கள் என்ன பொசிஷன் வைக்க போறீங்க, உங்கள் பிராண்டை யாரை கன்சியூம் பண்ண போறான்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கணும். அண்ட் உங்கள் ப்ரொஃபைல் அண்ட் பேஜ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணிடணும். லைக் 100% கம்ப்ளீட் இதெல்லாம் வந்து கொடுத்துட்டீங்கன்னா இட் பி மோர் பெட்டர். கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு கண்டென்ட் போடாமல் ஒரு ப்ராப்பராக ஒரு மீனிங்ஃபுல் கண்டென்ட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிவாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ஒரு காமனாக ஒரு போஸ்ட் போடுறது பதிலாக அதில் சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரைஸ்லேயே வச்சுருந்தீங்க, ரைஸ் புது வெரைட்டி வருது, புது வெரைட்டி இஸ் ஹேவிங் சம் ஸ்பெஷாலிட்டி, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஏதோ இருக்குது, இல்லை ஏதோ ஒரு மார்க்கெட்டிங், ஐ மீன் இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சம் பெனிஃபிட்ஸ், லாங் ஸ்டாண்டிங் எனர்ஜி இருக்கும், சம்திங் ஏதோ ஒரு தாட் உங்களுக்கு வரலாம், அதை பற்றி ஒரு ரிசர்ச் வரலாம், இல்லை மோஸ்ட் ப்ரொடக்ஷன் ஏதோ ஒரு ஆஃபர் கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு சம்திங் ஒரு இது பண்ணுறீங்கன்னா யூ கேன் கிரியேட் தட் கண்டென்ட் அதுக்கேற்ற மாதிரி. அண்ட் வீடியோஸ் நீங்கள் கண்டிப்பாக கிரியேட் பண்ணலாம். வீடியோ வந்து பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வீடியோ இஸ் லைக் கன்வர்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஜஸ்ட் லைக் ஒரு போஸ்ட் டிசைன் பண்ணி போடுறத விட ஒரு வீடியோவை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு ரீச் கிடைக்கும் கம்பேரிட்டிவாக. ஸோ அதுவுமே ஒரு 30 செகண்ட் வீடியோவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ரீச் வந்து பெட்டர் கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா மக்களோட பொறுமை லெவல் அவ்வளோதான். 30 செகண்ட்ஸ்க்குள்ள உங்கள் கண்டென்ட்டை சொல்லிட்டீங்கன்னா தட் பி மச் மோர் பெட்டர். அண்ட் இன்சைடர் நாலேஜ், உங்கள் நாலேஜ் வந்து நீங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி சில போஸ்ட்லாம் கிரியேட் பண்ணிங்கன்னா தட் லைக் கெட் சம் லீட்ஸ். அதே மாதிரி ஷெடியூலிங் பண்ணலாம் நீங்கள், அதாவது என்ன மாதிரி டைமில் ரன் பண்ணணும், டெய்லி ரன் பண்ணணுமா, இல்லை வீக்லி ரன் பண்ண போகிறீங்களா, எந்த டைம் ரன் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி சில இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம் யூஎஸ்ல பகல்ன்றதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த டைமில் நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பிளான் பண்ணணும், எப்படி ரன் பண்ணுறது, எந்த டைமில் பண்ணுறதுன்னு. அது போக ஸ்ட்ராங் நெட்ஒர்க். ஸோ நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு யாராச்சும் உங்கள் ரிலேட்டடான பொட்டன்ஷியல் டார்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்கள ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி, நம்ம ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் மாதிரி அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் கனெக்ட் அண்ட் கெட் தம் லைக் டு பி வித் யூ. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு கம்பெனி ஒரு இதெல்லாம் கொண்டு போகலாம். ஸோ இட்ஸ் சிம்பிள் தான், நீங்கள் ஜஸ்ட் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி யூ கேன் நீட் டு டூ தீஸ் திங்ஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் எதுவும் கிளியராக இருக்கா உங்களுக்கு? எதுவும் கொஷின்ஸ் இருக்கா? ஐ அம் கோயிங் டு ஃபாஸ்ட். வாட் இஸ் த ஸ்டார் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் சார். எஸ் சார், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க நீங்க. ஓகே, கிளியர். ஓகே, நான் இப்போ ஒரு சின்ன ஒரு ரெக்கார்டட் வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன். அண்ட் ஜஸ்ட் கிவ் மீ a second. இது லிங்க்டின்ல எப்படி ஆட் கேம்பெயின் ரன் பண்றதுன்றத பத்தி சரிதானே சார்? ஆமாம் சார். ஸோ ஆட் வந்து லிங்க்டின்ல வந்து எப்படி ரன் பண்ணுறது, இப்போ நாங்கள் ட்ரேடிங் கம்பெனி இந்தியா ஒன்று ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியிருந்தேன்ல,
ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு சாம்பிள் ஆட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் அப்படியே ஜஸ்ட் பாருங்க. ஐ ஜஸ்ட் கிவ் மை ஆடியோ வித் இட். ஸோ கேம்பெயின் மேனேஜர்ன்றது நத்திங் பட் லிங்க்டினோட கேம்பெயின் மேனேஜ்மெண்ட் டூல் தான் அது. ஃபேஸ்புக்கில் ஆட்ஸ் மேனேஜர் இருக்குல்ல, அதே மாதிரி கேம்பெயின் மேனேஜர்ன்றது ஒரு டூல். ஸோ இதில் ஒரு புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரேட் கம்பெனி, ஸோ அதுக்காக ஒரு ஆடு அண்ட் கரன்சி வந்து நம்ம என்ன கரன்சின்றதை சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் லொக்கேஷன், ஸோ இந்தியன் கரன்சி INR சூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் கிஷோர் சார் ஒரு நிமிஷம் பாஸ் பண்றீங்களா? ஒரு சின்ன ஓகே மெம்பர்ஸ், தேங்க்யூ ஸோ மச் கிஷோர் சார். ரொம்ப அருமையா இந்த சோசியல் மீடியால எப்படி கேம்பெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் சில இன்புட்ஸ் நான் மெம்பர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மெம்பர்ஸ், நம்ம வந்து இப்போ செஷன் ஆரம்பிக்கும் போது வந்து எப்படி தயாராகணும் நம்ம வந்து காமர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தோம். அதற்கு அடுத்து ட்ரேட் இந்தியாவுடைய செஷன் பார்த்தோம், இந்தியா மார்ட் செஷன் பார்த்தாங்க. நம்ம அடுத்த இந்த B2B போர்ட்டல் இந்த மாதிரியான லாஜிக் எப்படி போக போகுது அப்படின்னு சொன்னா எல்லாமே சோசியல் மீடியாவை பேஸ் பண்ணி போக போகுது. நம்ம எல்லாருமே இந்த மாதிரி போர்ட்டல்கள்ல மெம்பர்ஷிப் வச்சுக்கிட்டு ஜென்ரேட் பண்ணணும்ன்றது இல்லை. அவங்க எப்படி கேம்பெயின் ரன் பண்றாங்களோ அதை டைரக்டா நம்மளே கேம்பெயின் ரன் பண்றோம். இதுதான் நம்ம இந்த செஷனோட முக்கியமான அம்சம். அதாவது நமக்கு எந்த கஸ்டமர் எந்த லொகேஷன்ல எந்த மாதிரியான ஜெண்டர்ல எந்த இன்கம் குரூப்ல ஆர் எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி குரூப்ல எந்த டிசிக்னேஷன்ல இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் நமக்கு வேணும், ஒரு பையர் நமக்கு வேணும், கஸ்டமர் நமக்கு வேணும்னு சொல்லி நம்மளே டார்கெட் பண்றதுதான் இந்த கேம்பெயின். ஸோ இது மூலமா நீங்க என்ன செய்ய முடியும்னா, அது ஃபேஸ்புக்லயும் சரி நீங்க லிங்க்டின்லயும் சரி உங்களுடைய கேம்பெயினை அழகா பிளான் பண்ண முடியும். உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்டை வந்து நீங்க வந்து மார்க்கெட் பண்ணணும், அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும். இந்த ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல இந்த ஏரியால உள்ள கஸ்டமரை டார்கெட் பண்றதுக்கு அழகா நம்மளே செய்ய முடியும். இது மூலமா நம்ம ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு பணமும் வந்து நமக்கு டைரக்டா பெனிஃபிட்டை கொடுக்கும். இல்லைன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து அகல உழுகிற மாதிரி, ஆழ உழுகிறது அகல உழுகிறதுன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஆழமா அவங்கள டார்கெட் பண்ணி அவங்கள்ட்ட மட்டுமே நம்மளுடைய விளம்பரத்தை கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்ற மாதிரி. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே அதை கொடுத்தா கூட இப்படி நம்ம டார்கெட் பண்ணக்கூடிய இந்த டீப் டார்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கு. இந்த மாதிரி டீப்பா டார்கெட் பண்றது நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பணமும் கரெக்டா நமக்கு பெனிஃபிட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த செஷனை ரொம்ப நீங்க கவனமா கவனிக்கணும்னு நான் நினைக்கிறேன். கவனிச்சு நீங்க செய்து பார்க்கணும். எஸ் ப்ளீஸ் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த இன்ட்ரோ. ஐ மீன் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆட் அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணுறேன், ட்ரேட் கம்பெனி இந்தியான்னு சொல்லிட்டு. ஸோ கரன்சி வந்து INR செட் பண்ணியாச்சு அண்ட் எந்த பேஜை நம்ம லிங்க் பண்ணுறோன்றதையும் நம்ம இது பண்ணோம். ஸோ ட்ரேட் இந்தியா அப்படின்றது ஜஸ்ட் இது ஒரு மதுரைன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைக் வி ஆர் ஆடிங் திஸ் அக்கௌண்ட். ஒன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன கைண்ட் ஆஃப் ஆட் ரன் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நம்ம அனலைஸ் பண்ணோம். ஸோ இப்போ ஓகே, ஸோ இப்போ இது கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் கேம்பெயின் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்லி உங்களுக்கு இந்த வியூலாம் ஐ திங்க் இஃப் யூ ஆர் ரன் ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணிங்கன்னா சிமிலர் வியூ தான் உங்களுக்கு வரும். ஒரு ஆல்மோஸ்ட் 40% சிமிலர் கண்டென்ட் தான் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேசிக்லி ஆட்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. பிராண்ட் அவேர்னஸாக இருக்கும், இல்லை பிராண்ட் ரீச்சாக இருக்கும், இல்லை உங்களுக்கு ஃபோட்டோ ஆட் டிஸ்பிளே ஆட்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்பான்சர் கண்டென்ட்டாக இருக்கலாம், இல்லை ஸ்பான்சர் மீல்ஸாக இருக்கலாம், இல்லை வெறும் டெக்ஸ்ட் ஆடாக இருக்கலாம், இல்லை டைனமிக் ஆட்ஸாக கூட இருக்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு லிங்க்டினோட பேசிக் டிஃப்ரென்ஷியேட் டைப் ஆஃப் ஆட்ஸ் தாங்க. ஸோ நீங்கள் ஒரு என்ன பர்பஸ்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கனாலே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆட்ஸ். பொதுவாக நம்ம ரொம்ப கம்பைன் பண்ணுறது வந்து லீட் ஜென்ரேஷன் அப்படிதானே சார்? ஆமாம் சார், ஆமாம் சார். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் கம்பெனி அப்படின்னா பிராண்ட் அவேர்னஸ் நீங்கள் சூஸ் பண்ணீங்க, ஒரு ஆன் தி வே ஒரு ஃபியூ மந்த்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லீட் ஜென்ரேஷன் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்ன அப்ஜெக்டிவ்ன்றது நீங்கள் டிஃபைன் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிராண்ட் அவேர்னஸ்ன்றது அவேர்னஸ் காலம்ல இருக்குது. வெப்சைட் விசிட்ஸ், என்கேஜ்மெண்ட், வீடியோ வியூஸ். ஸோ உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் உங்களுக்கு விசிட்டர்ஸ் யாரும் வரணும், ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கீங்க அதை பற்றி பார்க்க வரணும்னா அந்த வெப்சைட் வியூஸ் கொண்டுலாம். அதே மாதிரி என்கேஜ்மெண்ட் நீங்கள் பண்ணணும், அந்த மக்களை வந்து உங்கள் போஸ்ட் இன்ட்ராக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதில் என்கேஜ்மெண்ட் கொடுக்கலாம். ஒரு வீடியோ நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க பார்க்கணும்னா பார்க்கலாம். ஸோ கன்வர்ஷன் பார்ட் பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி நமக்கு கொஞ்சம் இன்னும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் லீட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். சப்போஸ் ஒரு பிஸ்னஸில் வந்து யூ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் சம் கண்ட்ரி அப்படின்னா யூ கேன் லைக் கோ ஹெட். ஸோ இப்போ இந்த கேஸில் வந்து வில் கோ ஃபார் பிராண்ட் அவேர்னஸ். ஸோ நீங்கள் வந்து உங்கள் பிராண்டை வெளியே காமிக்கிற மாதிரி இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறதுனால ஸோ ஐ வில் லைக் ட்ரை டு ஹெல்ப் யூ வித் திஸ். ஓகே, ஸோ பிராண்ட் அவேர்னஸுக்கு வந்துட்டு ஆடியன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம்.
ஸோ என்ன கண்ட்ரி, என்ன லொக்கேஷன், என்ன டெமோகிராஃபிக்ஸ் மெயினாக நம்ம சூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ லொக்கேஷன்ஸ் வந்து இப்போதைக்கு இந்தியா அப்படின்னு சூஸ் பண்ணதுனால உங்களுக்கு இந்தியன் லொக்கேஷன்ஸ் தான் வரும். அண்ட் இது நேரோ ஆர் எக்ஸ்க்ளூட். சப்போஸ் நேரோ டவுன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்தியான்னு பார்த்தீங்கன்னா மேஜராக எல்லா ஆடியன்ஸும் கவர் ஆயிரும். ஸோ நேரோ டவுன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயே என்னென்ன லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், என்னென்ன ஆடியன்ஸோட பேஸ் வச்சு அவங்க டெமோகிராஃபிக்ஸ், அதாவது ஜாப் டைட்டிலோ இல்லை கம்பெனியோ இல்லை அவங்க பொசிஷனோ வாட் எவர் இட் இஸ், அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஆடியன்ஸஸ் சூஸ் பண்ணுறோம். ஸோ கம்பெனி அண்ட் ஓகே, ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ், ஜாப் சீனியாரிட்டி, ஜாப் டைட்டில்ஸ், இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா லெட் மீ நோ. பிகாஸ் இது ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் செக்ரிகேஷன் காண்டி தான் அது. நம்ம ஒன்றா காமிச்சோன்னா சோ மெனி ஆப்ஷன்ஸ் ஆர். அது நீங்கள் ஒன்ஸ் அந்த ஆடோட இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட் கிரியேட்டிங். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டேரக்டர், ஓனர், மேனேஜர்ன்ற ஆப்ஷன்ஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆடியன்ஸோட ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி, டெமோகிராஃபிக்ஸ், எஜுகேஷன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வென் யூ வாண்ட் டு பி ஸ்பெசிஃபிக், இப்போ ஏதாச்சும் ஒரு கம்பெனி நேமோ இல்லை கம்பெனி டைப்போ இந்த மாதிரி வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்க்கு நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கேஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான we are choosing them, என்ன மாதிரி டைப் ஆஃப் ஆடியன்ஸ் வராங்க அப்படின்றது. ஓகே, மேனுஃபேக்சரிங். ஸோ இதில் கிளிக் பண்ண ரைட் சைடில் அப்சர்வ் பண்ணிட்டே வாங்களேன். யூ கேன் see the ரிசல்ட்ஸ் வந்து டைனமிக்காக பாப்புலேட் ஆகிட்டே வரும். உங்களுக்கு எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, எத்தனை ஆடியன்ஸ் அந்த டீட்டெயில் இருக்கிறாங்க அப்படின்றத உங்களுக்கு டெஃபைன் பண்ணிட்டே வரும் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போதும். அண்ட் லெட் மீ கோ லிட்டில் ஃபர்தர். ஸோ ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ், ஜாபோட இது, ஸோ கம்பெனியோட சைஸ், இதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே வரும். ஸோ ஒரு ஆட் டிஃபைன் பண்ணிட்டோம் என்ன மாதிரி மக்கள், என்ன மாதிரி கேட்டகரியில் இருக்குதுன்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்மெண்ட் வந்து நம்ம ஒவ்வொரு செக்மெண்ட்டும் நம்ம பிரித்து பார்த்துக்கலாம். சீனியாரிட்டி, இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். அதை வச்சு நம்ம கேன் know these kind of split ups. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஆட், என்ன மாதிரி ஆடுன்றது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ சிங்கிள் டைப் ஆடா, ஒரு கரோசல் இமேஜோ, வீடியோ ஆடா, டெக்ஸ்ட் ஆடா, ஸோ இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஆட்ஸ். ஸோ சிங்கிள் இமேஜ்னா வெறும் ஒரு சிங்கிள் இமேஜ் நீங்கள் போட்டு ஆட் ரன் பண்ண போகிறீங்க. கரோசல்னா ஒரு ஃபியூ இமேஜஸ், மோர் தென் ஒன் இமேஜ் நீங்கள் போட போகிறீங்கன்னா ஒரு செட் ஆஃப் இமேஜஸ் போட்டுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ்னே வச்சுக்கோங்க. ரைஸ்லேயே வந்து நீங்கள் 4 டைப் ரைஸ் நீங்கள் மாற்றி பண்ண போகிறீங்க. அதை நீங்கள் ஒவ்வொரு ஆடுக்கு, ஒரு இமேஜுக்கு ஒரு ரைஸ் வெரைட்டி, இன்னொரு இமேஜுக்கு இன்னொரு வெரைட்டி, அந்த மாதிரி ஒரு ஆட் போடலாம். வீடியோவை ரன் பண்ண போறீங்கன்னா வீடியோ ஆடாக ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பர்பஸ்க்கு யூ கேன் டிஃபைன் யுவர் டைப் ஆஃப் ஆட், என்ன ஃபார்மேட்ன்றதுக்கு. ஸோ இதில் பட்ஜெட் வரும். ஸோ இதை பட்ஜெட்னு பொறுத்தளவு நீங்கள் உங்களோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்றது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போறீங்கன்றது ஒரு அப்ராக்சிமேஷன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டெய்லி பட்ஜெட் இருக்குது, லைஃப் டைம் பட்ஜெட்னு இருக்கும், அண்ட் ஸ்டார்ட் டேட் இருக்கும், எண்ட் டேட்னு இருக்கும். ஸோ இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட் கொடுக்கும், அண்ட் நாளை கழிச்சு சப்போஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த டேட் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் யூ கேன் ஸ்பெசிஃபை த நம்பர் ஆஃப் டேஸ், இன்னைக்கு எத்தனை நாள் ஓடணும் அப்படின்னு. ரைட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 day, 7 day, 30 days இருக்கும். அண்ட் இதில் வந்து எத்தனை இம்ப்ரெஷன்ஸ், எத்தனை நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, அண்ட் 30 days இம்ப்ரெஷன் எவ்வளோ வருது, அண்ட் சிடிஆர் கிளிக் த்ரூ ரேட்ஸ் எவ்வளோ வருது, 30 day எவ்வளோ கிளிக் நடக்குது, எல்லாமே அப்ராக்சிமேட்டாக நீங்கள் பார்த்துலாம். ப்ராப்ளி இதுலேருந்து நீங்கள் ஒரு 50 to 70% நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அப்ராக்சிமேஷன் தான் இது. ஓகே, லெட் அஸ் ஓகே, ஸ்டார்ட் டேட். இப்போ நீங்கள் எல்லாமே மாற்ற உங்களுக்கு டைனமிக்காக வந்து இதையும் வேல்யூ மாறுது பார்த்தீங்களா. ஸோ ரேட்டு மாற உங்களுக்கு ரைட் சைடில் கிளிக் த்ரூ ரேட் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. ஸோ பேசிக்கலி கிளிக் த்ரூ ரேட்டுன்றது என்னன்னா ஒரு லீடை நீங்கள் ஜெனரேட் பண்ணி அந்த லீடில் வந்து கால் டு ஆக்ஷன் சொல்லுவோம். ஸோ புக் நவ், ஒரு ஈவெண்ட்னா புக் நவ் இருக்கும், ஒரு ப்ராடக்ட்னா பை நோன்னு இருக்கும், ஒரு ஐடியா தான் ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் ஒயிட் பேப்பர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா லேர்ன் மோர் அப்படின்னு இருக்கும். இந்த ஒவ்வொரு கால் டு ஆக்ஷன்ஸ் இருக்கும். அந்த டைப் ஆஃப் இதில் வந்து உங்களுக்கு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா கிளிக் த்ரூ ரேட் இருக்கும். அண்ட் நம்பர் ஆஃப் இம்ப்ரெஷன்றது இப்போ சப்போஸ் என்னோட ஃபீல்டில் வந்து இது காமிக்குது அப்படின்னா என்னோட இதில் வந்து ஒரு இம்ப்ரெஷன் வந்துருக்குன்ற மாதிரி இருக்கும். நான் அதை பார்த்துருக்கேன், அதை வச்சு ஏதோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கன்ற மாதிரி இருக்கும். அண்ட் 0.62 to 0.93ன்றது பார்த்தீங்கன்னா இது டோட்டல் இம்ப்ரெஷன் டிவைடட் பை கிளிக் கால் சிடின்ற மாதிரி, கிளிக் த்ரூ ரேஷியோன்றது. ஸோ ப்ராப்ளி நீங்கள் ஒரு 5000 பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 500 பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 1% தான் சிடிஆர். ஸோ தட் இஸ் த கால்குலேஷன். இது வந்து ஜஸ்ட் ஒரு அனாலிட்டிக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ எத்தனை பேர் பார்ப்பாங்க அப்ராக்சிமேட்டாக அப்படின்றது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஒன்ஸ் நீங்கள் கேம்பெயின் ஆடியன்ஸ் டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் அண்ட் ஆடோட நேம் கொடுக்குறீங்க, ஆடோட இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறீங்க, அண்ட் ஆடோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ என்ன டெஸ்டினேஷன் கொடுக்குறீங்க, அண்ட் ஆடோட ஹெட்லைன், ஆடோட இமேஜஸ், இது வரிசையாக நீங்கள் ஃபில்அப் பண்ணுறீங்க.
இது மேபி நான் கொஞ்சம் குவிக்காக கூட ரன் த்ரூ பண்ணிடுறேன், பிகாஸ் இது ஒரு 4-5 டீட்டெயில் தான் நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இதில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது லைவாகவே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். என்ன மாதிரி ஆடு நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க, எப்படி வியூ ஒரு மக்கள் பார்க்கும்போது எப்படி வரும்ன்றது ப்ரிவியூவோட வந்துடும் உங்களுக்கு. ஸோ லெட்ஸ் ஒரு சாம்பிளுக்கு ஸோ ஒரு அலுமினியம் ப்ராடக்ட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு சாம்பிள் ஆட் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லைக் இதுதான் டைப் ஆஃப் கால் டு ஆக்ஷன்ஸ். ஸோ அப்ளை, டவுன்லோட், வியூ கோட், லேர்ன் மோர், சைன் அப், சப்ஸ்கிரைப், ரெஜிஸ்டர், ஜாயின், அட்டெண்ட், ரிக்வெஸ்ட் டெமோ. இந்த மாதிரி ஆப்ஷனில் உங்களுக்கு மக்கள் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் ஆஃப் நோ நம்ம வந்து ஒரு கொட்டேஷன் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம பார்க்குறோம். ஸோ வியூ கோட் கொடுத்தோடனே உங்களுக்கு வியூ கோட்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அலுமினியம் ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்க்குறோம், வியூ கோட். ஸோ வியூ கோட் கிளிக் பண்ண உடனே எதர் நீங்கள் கொட்டேஷன் ஷேர் பண்ணலாம், அவங்க லிஸ்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம், அவங்க லீட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்காக யூ கேன் டூ தட். ஸோ தென் இது டெஸ்க்டாப் வியூ ஆஸ் வெல் அஸ் மொபைல் வியூலாம் இதில் ஷேர் ஆகுது. ஓகே, ஸோ ஆட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் இதில் ஒன்ஸ் பில்லிங் இன்ஃபர்மேஷன் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட் வில் பி லைவ். நம்ம இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணதுனால ஸோ இப்போதைக்கு இந்த ஆட் வந்து இட்ஸ் டு an extent it is closed. ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குதா? ஓகே, ஹவு டு கோ இன்சைட் த கேம்பெயின் பேஜ்? ஒன்றும் இல்லை, கேம்பெயின் பேஜ் நீங்கள் செப்பரேட்டாக போகணும்னா நீங்கள் நேவிகேஷன் பண்ணி போகலாம். இல்லை linkedin.com/campaign manager நீங்கள் போட்டு யூ கேன் கோ தேர். கேம்பெயின் மேனேஜர் லிங்க்டின்ல நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அதை எடுத்துகிட்டு போயிடும். ஸோ ஈஸியாக நேவிகேட் பண்ணிக்கலாம். And let me go to the next part. Okay, so இது வந்து லீட் ஜென்ரேஷன் ஃபார்ம். செகண்ட் டைப் ஆஃப் இதுலேயே நம்ம வந்து லீட் ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐ மீன் லைக் இந்த அவேர்னஸ் வந்து நம்ம ஒன்ஸ் கோட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம வாங்கணும் யூசர்ட்ட இருந்துன்றதுக்காக இந்த டீட்டெயில்ஸ் நம்ம வாங்குகிறோம். அண்ட் ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மோட டீட்டெயில்ஸ் பர்பஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் யார் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் யூசர்ட்டேருந்து வாங்குறீங்கன்றது தான் இதோட மெயின் டீட்டெயில்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர்ஸ், வெப்சைட், லொக்கேஷன், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஜென்ரலாக வாங்குவாங்க. டீட்டெயில்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா டேரெக்டாக உங்கள் லீடு வந்து ஜென்ரேட் ஆகி வந்துடும் உங்களுக்கு. ஸோ யூ கேன் டேக் திஸ் லீட் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் இட். ஒரு மெயில் அனுப்பலாம், இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பலாம், இல்லை நீங்கள் வந்து யூ கேன் ஸ்டார்ட் சென்டிங் அவுட் லைக் ரெகுலர் இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பண்ணலாம். மாதிரி மல்டிபிள் பர்பஸ் வந்து யூ கேன் யூஸ் இட் ஃபார் தி லீட்ஸ். டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி யூ கேன் கன்வெர்ட். அண்ட் ஓகே, ஸோ ஐ வில் ரன் த்ரூ திஸ் அகைன். கேம்பெயின் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்குதா? மேபி நீங்கள் லைவாக நீங்கள் பண்ணும்போது யூ வில் ஹேவ் சம் கொஸ்டின்ஸ், பட் ஸ்டில் இப்போதைக்கு என்னென்ன பேசிக்லி என்னென்ன பேராமீட்டர்ஸ் நீங்கள் பார்க்கணுன்றது ஒரு ஐடியா இருக்குதா உங்களுக்கு? லைக் லிங்க்டின் ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணுறது, எப்படி வாட் ஆர் த பேராமீட்டர்ஸ் டு டூ அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இன் கேஸ் எனி கொஸ்டின்ஸ்னா யூ கேன் லெட் மீ நோ. ஓகே, ஸோ லெட் மீ பாஸ் திஸ். ஓகே, லெட்ஸ் மூவ் டு ஃபேஸ்புக். முத்து சார், நம்ம டைம் இருக்கா சார்? இன்னும் எவ்வளோ டைம் கண்டினியூ பண்ணலாம்? ஆமாம், அது பண்ணிடுவோம் சார். இன்னும் ஒரு 5 minutes தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படிதானே? ஓகே ஓகே, ஃபைன் சார். ஓகே, ஷூர். சின்ஸ் இதெல்லாம் வாஸ்ட் டாபிக்ன்றனால மேக்ஸிமம் எவ்வளோ சிம்பிளாக சொல்லணும்னு ட்ரை பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி அவங்களுக்கு ரீச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கூட மேபி வி கேன் கனெக்ட் ஆஃப்டர் த செஷன் ஆர் லெட் மீ நோ கான்டாக்ட் டீடைல்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒர்க் ஷாப் குரூப்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் சார். அதை நம்ம ஒர்க் ஷாப் குரூப்ல இது தவிர உங்களுக்கு கிளாரிட்டி எதுவும் வேணும்னா நம்ம ஒர்க் ஷாப் குரூப்ல கண்டிப்பாகவே சாட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபைன், ஷூர். ஓகே, ஸோ இப்போ ஃபேஸ்புக் ஆப்வியஸ்லி இதோட என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கம்பெனியை வந்து பிராண்ட் அவேர்னஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் கனெக்ட் வித் பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ். அதாவது மோரல்லஸ் லிங்க்டின்ல என்ன ஆல்மோஸ்ட் எல்லாமே இதில் அப்ளிகபிள் ஆகும். மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இதோட ஆடியன்ஸ் வந்து வாஸ்ட் ஆடியன்ஸ். லைக் உங்களுக்கு வந்து 2.38 பில்லியன் யூசர்ஸ் இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 670 மில்லியன் யூசர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அந்த ப்ரொபோர்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வைட் ஆடியன்ஸ். அதனால தான் உங்களுக்கு வந்து B2Cக்கு இது வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல். இப்போ நீங்கள் ரீட்டைல் பண்ணுறீங்க, இ-காமர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபேஸ்புக் கம்பேரிட்டிவ்லி. அண்ட் பிஸ்னஸ் பீப்புளில் வந்து மெஜாரிட்டி வந்து ப்ரொஃபஷனல் பர்பஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, விச் மீன்ஸ் லைக் ஃபேஸ்புக் இஸ் ஆல்சோ அண்ட் ஈக்குவலி குட் காம்படிஷன் ஃபார் லிங்க்டின். அண்ட் 54% say that the most important platform. Okay, these are just statistics. இதனால அப்படின்னா இதில் வந்து மெயினாக கைட்லைன்ஸ் தான். ஜஸ்ட் லைக் ஹவு வி கிரியேட்டட் அ லிங்க்டின் பேஜ் அண்ட் ப்ரொஃபைல்,
ஃபேஸ்புக் பேஜ்ன்றது பேசிக்கலி உங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. பிஸ்னஸ் ஆர் இட் வேரியஸ் கேட்டகரிஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ஷாப் இருக்கலாம், நீங்கள் ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், நீங்கள் ஒரு பப்ளிக் ஃபிகராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேசஸில் வந்து நீங்கள் லெட்ஸ் சூஸ் பிஸ்னஸ்ன்ற போது நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர், ஒரு கவர் ஃபோட்டோ அண்ட் சிடின்றது நத்திங் பட் கால் டு ஆக்ஷன். உங்கள் ப்ரொஃபைல் பேஜ் பார்க்கும்போது இதை கால் பண்ணணுமா, இல்லை வாட்ஸ்அப் பண்ணணுமா, இல்லை மெசேஜ் அனுப்பணுமா, இந்த மாதிரி சில கால் டு ஆக்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கும். அது நீங்கள் என்னென்னு சூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி. இப்போ ஃபோன் வேணும், ஃபோன் கால்னா ஃபோன் நம்பர் நீங்கள் போட்டீங்க. மெசேஜ்னா ஃபேஸ்புக் மெசஞ்சர் ஆட் ஆகும். இன்கேஸ் வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கனெக்ட் ஆகிடும். அண்ட் அபவுட் செக்ஷன், ஃபோட்டோஸ், வீடியோஸ், பின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போஸ்ட். ஸோ இப்போ நிறைய போஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஒரு சப்போஸ் ஒரு 200 போஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. யூ வாண்ட் டு லைக் நிறைய போஸ்ட் கீழே போய் யூசர் பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், லெட்ஸ் சே நீங்கள் ஒரு தீபாவளி பேஸ் பண்ணி ஒரு ஆஃபர் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேம்பெயின் நீங்கள் ஃபஸ்ட்டாக பின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ யூசர் யாராச்சும் உள்ள வராங்கன்னா டாப் மோஸ்ட் போஸ்ட் அதுதான் தெரியும் அவங்களுக்கு. நிறைய போஸ்ட் நீங்கள் அதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருந்தாலுமே தட் வில் பி த ஃபர்ஸ்ட் போஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மானிட்டர் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு கமெண்ட். ஸோ ஒரு பேஜ் ஆக்டிவாக வச்சுக்கணும். நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்கள் கஸ்டமர்ஸை நீங்கள் என்கேஜ்மெண்ட் நல்லா பண்ணணும். ஒரு லைக் பண்ணாங்கன்னா அவங்களை நீங்கள் பேஜுக்குள்ள இன்வைட் பண்ணணும், கமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் டேக் கேர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் ஆட்டோமேட்டிக்லி வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கிற மாதிரியே காமிக்கும். அண்ட் ப்ரொமோட் யுவர் பேஜ் டு ஜென்ரேட் மோர் ஃபாலோவர்ஸ். ஸோ உங்கள் டார்கெட் பேஸ் ஐடென்டிஃபை பண்ணி இந்தியாவா அவுட் சைட் இந்தியாவும் டார்கெட் பேஸ் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் ஜென்ரேட்டிங் அண்ட் யூ கேன் ப்ரொமோட் யுவர் பேஜ் டு தம். ஸோ ஒரு டார்கெட் நீங்கள் சப்போஸ் யூஎஸ்ல இருக்கிறாங்க, இல்லை ஒரு சைனா ஓகே லெட்ஸ் சே துபாயில் இருக்கிறாங்க, துபாயில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி யூ கேன் சென்ட் யுவர் பேஜ், ப்ரொமோட் பண்ணிக்கலாம் உங்கள் பேஜை. அண்ட் ஃபைனலி மெஷர் த சக்ஸஸ். ஸோ நீங்கள் போட்ட ரிசல்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ரிட்டர்ன்ஸ் வருதா, எந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க மக்கள்ன்ற மாதிரி யூ கேன் கனெக்ட் வித் தம். ஸோ இது வந்து சாம்பிள் பேஜ் மெயின்டெனன்ஸ். இது டோன்டி லிங்க்ஸ் முத்துசரோட பேஜ் தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்டில் லோகோ இருக்குது. கவர் பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் டிஃபைன்டு கம்பெனியோட நேம், அதோட ப்ராடக்ட்ஸ், அதோட கோட்ஸ், கொட்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன நேம்ஸில் இருக்குது, அது என்ன பர்பஸ்ன்றதுலாம் நம்ம ப்ராப்பராக டிஃபைன் ஆயிருக்கு. லெஃப்ட்ல நேம் அண்ட் ப்ரொஃபைல் நேம், ஐ மீன் பேஜ் நேம். ஸோ டோன்டி லிங்க்ஸ்ன்றது அவங்க பேஜ் facebook.com/டோன்டி லிங்க்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரொஃபைல் டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் லைக் உங்கள் யூசர் நேமோட கிரியேட் பண்ணுற மாதிரி. ஸோ இதிலே போஸ்ட், ஆஃபர், ஃபோட்டோஸ், வீடியோஸ் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. மேபி நீங்கள் பேசிக்கலி இதில் வந்து ஐ திங்க் யூ ஹவ் டன் திஸ். ஸோ மேபி நான் குவிக்காக கூட இதை ரஷ் பண்ணிடுவேன். இன்கேஸ் எங்கேயும் டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் ஸ்டாப் இட். ஸோ ஃபேஸ்புக்கே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் குரூப்ஸ்னு எக்கச்சக்கமான குரூப்ஸ் இருக்குதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இம்போர்ட் சைனா, இம்போர்ட் ஜெர்மனி, இம்போர்ட் பிரேசில், இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா நிறைய குரூப்ஸ், அது ஒவ்வொரு கண்ட்ரிஸ் ஒவ்வொரு கீவேர்ட்ஸ் பேஸ் பண்ணி அவ்வளோ குரூப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த குரூப்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப்ஸில் வந்து எத்தனை போஸ்ட் டே வருது அண்ட் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப்பில் நீங்கள் போறீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் வந்து யூ கேன் சி எத்தனை போஸ்ட் டெய்லி வருதுன்றதை வெளியவே காமிச்சிருவாங்க. உள்ளே போய் நீங்கள் பார்க்கும்போது இட் மே பி எய்தர் அ பப்ளிக் குரூப் ஆர் ப்ரைவேட் குரூப். ஸோ அந்த பப்ளிக் குரூப்பை நீங்கள் ஓப்பனாகவே போஸ்ட்லாம் பார்க்கலாம். ப்ரைவேட் குரூப்பை நீங்கள் லைக் பண்ணியிருந்தா, ஃபாலோ பண்ணியிருந்தா உங்களால் அதை நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தா உங்களால் அந்த குரூப்போட போஸ்ட்லாம் பார்க்க முடியும். அதுலேயே வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸ் பற்றி ப்ரொமோட் பண்ணுறது, அந்த ப்ராடக்ட் பற்றி உங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது, நாங்கள் இவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறோம், இவ்வளோ $US இந்த ரேட்டை கொடுக்குறோம், அண்ட் இந்த கண்டெய்னர் இவ்வளோ கண்டெய்னர் எங்களால் அனுப்ப முடியும். இந்த மாதிரி ப்ரைஸ் டீடைல்ஸை நீங்கள் அனுப்பும்போது அதில் மக்கள் வந்து இதில் ரெஸ்பாண்ட் டு யூ. எதிர் அதிலே கமெண்ட் பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் டு திஸ் நம்பர் போடும்போது உங்கள் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்லேயே நீங்கள் பேசி கன்வெர்ட் பண்ணி யூ கேன் க்ளோஸ் அ டீல். ஸோ அந்தளவுக்கு எஃபிஷியண்டாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் ப்ராசஸ் டீல்ஸ். இது எல்லாமே ஃப்ரீ தாங்க. நீங்கள் கேம்பெயின் காஸ்ட் கூட அனுப்பணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஃபேஸ்புக்கில் போய் மேலே சர்ச் பண்ணி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு போய் சர்ச் பண்ணும்போது ஆல் போஸ்ட், பீப்புள், ஃபோட்டோ இந்த வரிசை ஆப்ஷன் வரும். சில குரூப்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேஜஸும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். குரூப்ஸ் ஆர் பேஜஸ் ரெண்டு விதமான நீங்கள் அப்ரோச் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி ஆக்டிவாக இருந்தீங்கன்னா யூ வில் நோ கரண்ட் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருக்குது, எவ்வளோ மற்றவங்க கொடுக்குறாங்கன்ற முதல் கொண்டு நீங்கள் இதில் யூ கேன் அப்டேட் யுவர் செல்ஃப். அண்ட் இது வந்து எல்லாமே ஆர்கானிக் பார்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஆட் பார்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் மோரார்லெஸ் கைண்ட் ஆஃப் லிங்க்டின் மாதிரி தான். இதில் எக்ஸ்ட்ரா சில டீட்டெயில் டார்கெட்டிங் மட்டும் உங்களுக்கு வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட், டெமோகிராஃபிக் பேஸ்ட் எக்ஸசிவாக வரும். இப்போ ரீசெண்டாக வந்து லிங்க்டினும் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் டார்கெட்டும் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காங்க பேஸ்ட் ஆன் குரூப்ஸ் அண்ட் இதை பொறுத்து. பட் இதில் ஆக்சுவலாக இன்னும் இன்டெப்த்தாகவே நீங்கள் டார்கெட் பண்ணலாம் ஃபேஸ்புக்கில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் அட்வர்டைசிங் ஸ்ட்ராட்டஜி, விச் மீன்ஸ் லைக் ஆர்கானிக் ஆஸ் வெல் அஸ் பெய்ட் ரெண்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி ரெக்கமெண்டேஷன். பேப்பர் கிளிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் வந்து உங்களுக்கு எப்படி சொல்ற, ஒரு ஆட் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ ஒரு லீடு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும். லெட்ஸ் சே ஒரு ₹2 ₹5 இல்லை ₹10 ஒரு லீடு காஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ வில் ஸ்பெண்ட் லெஸ் அண்ட் கெட் மோர் லீட்ஸ்.
அண்ட் காம்படிட்டிவ் அனாலிசிஸ். இப்போ நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் நீங்கள் ஆட் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட்டோட சிமிலர் காம்படிட்டர்ஸ் நீங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். அனலைஸ் பண்ணிவிட்டு யூ கேன் see how they are promoting, how you are promoting. இதெல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாமே மோரல்லஸ் கூகுள் எஸ்இஓ கூகுள் ஆட்ஸ்லையுமே உங்களுக்கு இன்கார்பரேட் ஆகும். அதாவது பெய்ட் மார்க்கெட்டிங் போனாலே மோரல்லஸ் நீங்கள் வந்து ஆப்டிமைசேஷன் தான் மெயின் கீ ஃபேக்டர். ஸோ நீங்கள் ஒரு ஆட் ரன் பண்ணீங்கன்னா அது ப்ராப்பராக ரீச் ஆகணும்னா நீங்கள் ஒரு சில லைக் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்க்கணும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இன்கார்பரேட் மெசேஞ்சர் ஆட்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம லிங்க்டின்ல இன்மெயில்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தோம். அது வந்து என்னன்னா பேசிக்கலி ஒரு மெசேஜுக்குள்ளேயே ஒரு ஆட் வருது. இது ஃபேஸ்புக்கில் மெசேஞ்சருக்குள்ளே ஒரு ஆட் வருது தான் மெசேஞ்சர் ஆட்ஸ். அண்ட் ஃபைண்ட் த ரைட் ஃப்ரீக்வன்சி பேலன்ஸ். ஸோ எத்தனை பேர் எத்தனை டைமில் கரெக்டாக எந்த டைமில் யூஸ் பண்ணுறாங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் ப்ரப்போஸ் யர் ஆடியன்ஸ். ப்ராப்பரான டைம் இருக்கும், ப்ராப்பரான டேஸ் இருக்கும், இந்த டேஸில் ஆக்டிவாக இருக்காங்க, இந்த டைமில் ஆக்டிவாக இருக்காங்க நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். டார்கெட்டிங் இப்போ கன்வர்ஷன் வந்து பிராண்ட் அவேர்னஸ் நீங்கள் கொண்டு போகும்போது உங்களுக்கு டார்கெட்ஸ் வந்து கூடுன்ற மாதிரி இனிஷியலாக ஒரு அனாலிசிஸ் லைக் இருக்குது. அண்ட் ஜென்ரேட் எவர்கிரீன். ஓகே, எவர்கிரீன் ஃபேஸ்புக் ஆட்ஸ் எதுக்கு மீனிங்னா நீங்கள் ஒரு சப்போஸ் ஒரு 6 months கழிச்சு பார்க்கும்போது இரலவெண்ட்டாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக கிரியேட் எவர்கிரீன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இது வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கேன். ஜஸ்ட் பிகாஸ் நம்ம இன்டெப்த்தாக நம்ம போனோம்னா மறுபடியும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. லிங்க்டின் இப்போ தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு பிராண்ட் அவேர்னஸ், ரீச்ன்ற ஆப்ஷன் இருக்குது, கன்சிடரேஷன் இருக்குது, கன்வர்ஷன் இருக்குது. மொரல்லஸ் இதில் வந்து நமக்கு லிங்க்டின் மாதிரியே இருக்கும் எக்ஸப்டிங் ஃபியூ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ். இப்போ கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் இன்ஸ்டால்ஸ் வரும், மெசேஜஸ் வரும் எக்ஸ்ட்ரா. கன்வர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் டிராஃபிக் வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் தான் உங்களுக்கு வரும். பட் மொரல்லஸ் பார்த்தீங்கன்னா டார்கெட்டிங் ஃபோக்கஸ் பண்ணுறதுல ஆல்மோஸ்ட் சேம் தான். சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னா லிங்க்டின் வந்து மோர் இன்டூ ஜாப் ரோல்ஸ், ஜாப் டைட்டில்ஸ் பேஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் டார்கெட் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். ஓகே, லெட்ஸ் சே இதில் ஒரு ஆடியன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் வச்சு நம்ம கிரியேட் பண்ணுறோம், லொகேஷன், டீடைல்டு டார்கெட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு சூஸ் பண்ணிக்கலாம். இதை மாதிரி நீங்கள் டெக்ஸ்டைல்ஸ் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வாட் எவர் ப்ராடக்ட் பேஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை குரூப்ஸ் எதுவும் ஃபேமஸான குரூப் லைக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த குரூப் வச்சு நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீடைல் டார்கெட்டிங் நீங்கள் பண்ணும்போது மிடில் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் சைஸ் உங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து குறிக்கிட்டே இருக்கும். நம்ம லிங்க்டின்ல பார்க்கும்போது நமக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து டைனமிக்காக இன்க்ரீஸ் ஆச்சுல, அதே மாதிரி தான் சேம் உங்களுக்கு இதுலேயுமே வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். லைக் எவ்வளோ ரீச் இருக்குது, பொட்டன்ஷியல், எத்தனை பேர் டார்கெட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடோட ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுக்காக எவ்வளோ பட்ஜெட் நீங்கள் ஷெடியூல் பண்ணலாம். பெர் டெய்லி பட்ஜெட்டாக இருக்கலாம், இல்லை லைஃப் டைம் பட்ஜெட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்துடும். ஸோ இது வரைக்கும் ஓகேவா? இஸ் இட் ஃபைன்? ஸ்லைட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து டைப் ஆஃப் ஆட்ஸ், கரோசல் ஆட், சிங்கிள் இமேஜ் ஆட். எக்ஸாக்ட்லி நம்ம ப்ரீவியஸ்லி லிங்க்டின்ல பார்த்த அதே ஆப்ஷன்ஸ் தான். லுக் அண்ட் ஃபீல் மட்டும் உங்களுக்கு சின்னதாக உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த போஸ்ட்டை நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஆடாக, இல்லை நீங்கள் புதுசாகவே நீங்கள் ஆடாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுக்குமே ஒவ்வொரு அட்வான்டேஜஸ் இருக்குது. நீங்கள் ரீயூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட சேம் டேட்டா இதில் பாப்புலேட் ஆகிக்கிறோம். புதுசாக கிரியேட் பண்ணிங்கன்னா அது போக எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் செப்பரேட் ரீச்சாக நீங்கள் காமிச்சிக்கலாம். ஸோ இது ஒரு விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அண்ட் ஓகே, இது வந்து ஒரு ஆட் ரன் பண்ணதில் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணதில் வந்து நமக்கு ஒரு சாம்பிள் ஆடியன்ஸ் ஃபில்டர் பண்ணதில்லை. ஸோ ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஜஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஏஜ் 25 to 65 அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்ஸ் ஃபில்டர் பண்ணதில்லை. அண்ட் பட்ஜெட் அண்ட் இது ரைட் சைட்லேயே உங்களுக்கு ப்ரிவியூ ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நம்ம கொடுத்த கேப்ஷன்ஸ், நம்ம கொடுத்த வீடியோ, நம்ம கொடுத்த வீடியோ டைட்டில், டீடைல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ரைட் சைட்லேயே பாப்புலேட் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு போஸ்ட்டாக பண்ணதை வந்து நம்ம பூஸ்ட் பண்ணதுனால கீழே வந்து கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதிலே காமிக்குது. ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். நம்ம போஸ்ட்டாக ஷேர் பண்ணுறது, புதுசாக ஆட் கிரியேட் பண்ணுறோம். அப்போ புதுசாக ஆட் கிரியேட் பண்ணும்போது நமக்கு கீழே கமெண்ட்ஸ், லைக்ஸ்லாம் எதுவுமே வந்திருக்காது. இதில் உங்களுக்கு போஸ்ட்டாக பண்ணுறதுனால உங்களுக்கு டீடைல்ஸ் தான் தெரியுது. அண்ட் இது டெஸ்க்டாப் ஃபீட். இதே மாதிரி 9 டிஃப்ரெண்ட் வியூஸ் வரும் உங்களுக்கு. மெசேஞ்சர் ஃபீட் வரும், மொபைல் வியூ வரும், லிங்க்டின். சப்போஸ் இன்ஸ்டாகிராம் நீங்கள் லிங்க் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராமும் டேரெக்டாக உங்களுக்கு இதில் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி டெஸ்க்டாப் வியூலே ஃபீட் வியூ இருக்கும், மார்க்கெட் பிளேஸ் வியூ இருக்கும், ஒவ்வொரு வியூஸ் இருக்கும். இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியூ இருக்குல்ல, ஸோ யூ கேன் சூஸ் தட். ஓகே, ஸோ ஓகே, ரிப்போர்ட் இது அனலைஸ் பண்ணுறது தான் பேசிக்கலி. நீங்கள் கொடுத்த பட்ஜெட்டுக்கு வந்து எவ்வளோ பேர் மக்கள் பார்த்துருக்காங்க, எவ்வளோ பேர் மக்கள் மென் அண்ட் விமன் பார்த்துருக்காங்க, எந்த ஏஜ் குரூப்பில் பார்த்துருக்காங்க, எந்த லொக்கேஷனில் பார்த்து, இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அனாலிட்டிக்ஸ் வந்து உங்களுக்கு பாப்புலேட் பண்ணி கொடுக்கும். லிங்க்டின்லேயே உங்களுக்கு பாப்புலேட் ஆகும். லிங்க்டின்ல ஆனால் என்ன ஒரு ஃபேக்டர்னா உங்களுக்கு எவ்ரி 1 day வந்து உங்களுக்கு மேஜர் அப்டேட் வரும். இப்போ ஃபேஸ்புக் பொறுத்தவரை அப்பப்போ டைனமிக்காக நீங்கள் பார்த்துடலாம். லிங்க்டின்ல கொஞ்சம் அந்த மேபி ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுவாங்க, எவ்ரி ஃபியூ மினிட்ஸ் ஆர் ஃபியூ செகண்ட்ஸ் அப்டேட் பண்ணுற மாதிரி. இப்போதைக்கு பெர் டே வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம், இன்னைக்கு நாளைக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ திஸ் வில் பி யுவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ். ஓகே, ஐ திங்க் we are done. So
ரொம்ப ரஷ்அப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மேபி இன் டீட்டெயிலாக வந்து நம்ம ஒர்க் ஷாப் குரூப்பில் கூட வி கேன் டிஸ்கஸ் லைக் சார் சொன்ன மாதிரி. இது வரைக்கும் வேறு எதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்குதா?